நாளைக்கு வந்து வருகிற வாரம் சென்று நமக்கு அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்த ஆராதனை நமக்கு நடைபெறும். அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த சில வாரங்களாக ஆனந்த், நீ பின்னாடி தள்ளி உட்காரணும். நீ எந்த லைன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற? நீ முன்னாடி பேசக்கூடாது, நீ கூட்ட முடிகிற வரைக்கும். மல்லிகை உங்க பையன் ஏன் இல்ல? ஏன் சண்டையா? யாரோட? உங்க வீட்டுக்காருக்கு சண்டையா? நீங்க சொல்லிட்டீங்களாமா? அதை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உனக்கு சரி பண்ண மாட்டீங்க. கவனிப்போம். நீடி ஆயுளை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டு வருகிறேன். நாம் தீர்க்காயுசாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறது. சொல்லுவோம், நான் பல்லாண்டு வாழ்வேன். சொல்லுங்க. நான் நன்றாயும் இருப்பேன், நான் நீடித்தும் இருப்பேன். நான் சுகித்து பிழைத்து செழித்து ஆசீர்வாதமாயிருப்பேன். என் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். நீடித்த நாட்களால் தேவன் என்னை திருப்தியாக்குவார். தானியமானது ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேர்க்கப்படுவது போல நானும் நல்ல முதிர் வயதில கல்லறைக்கு போவேன். அதெல்லாம் உங்க மனதில் பதிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் மனதில் பதியுங்கள். கடவுள் சித்தம் பண்ணால் இன்னொரு 4 வாரம் இதை பத்தி பேசலாம் நான் இருக்கிறேன், தெரியாது. இந்த 4 வாரங்களும் நான் தொடர்ந்து இதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். உங்க மனசுக்குள்ள போகணும். தீர்க்காயுசு 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 தீர்க்காயுசுன்னு உங்களுக்குள்ள போகணும். அல்பாயுசுல யாரும் போகக்கூடாது. அல்பாயுசுல சாகிறதுக்கு பேரு இந்து மக்கள் சொல்றாங்க அகால மரணம் என்று சொல்றாங்க. காலத்துக்கு முன் மரித்தல். காலம் அதனுடைய எதிர்ப்பதம் அகாலம். அகால மரணம் நமக்கு வரக்கூடாது. அதை குறிச்சுலாம் வருகிற வாரங்களிலே தொடர்ந்து உங்களோடு நான் பேசுவேன். ஆகவே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பலனடையும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அகால மரணம் என்பது வேதாகமத்திலே ஒரு சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலி தன் பிள்ளைகளுடைய குற்றங்களை கண்டிக்காதபடினால் தேவனுடைய சாபம் ஏலினுடைய குடும்பத்தின் மீது வந்தது. அதை வேதத்திலே வாசித்தோம். உன் வீட்டிலே ஒரு கிழவனும் இருப்பதில்லை என்று தேவன் சாபம் போட்டார். துன்மார்க்கன் பாதியில செத்து விடுவான்னு சொல்லி நீதிமொழிகளையும் சங்கீதத்திலையும் நாம் வாசிக்கிறோம். பிரசங்கில வாசிக்கும் போது நீ மிஞ்சின நீதிமனா இருந்தாலும், நீ மிஞ்சின பேதையாக இருந்தாலும், நீ மிஞ்சின துஷ்டனா இருந்தாலும் உன் காலத்துக்கு முன்னே நீ செத்து போய் விடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நம்முடைய மரணத்தை தேவன் எதிர்கொப்பிட்டார். ஒரு தானியத்தை ஒரு விவசாயி அறுவடை செய்வதற்கு சமமாக எப்படி அந்த தானியம் பழுப்பதற்கு முன்பதாக ஒரு நாளைக்கு முன்னாடி கூட விவசாயி அதை அறுக்க போவதில்லையோ, அதுபோல நம்முடைய ஆயுள் நாட்களை பூரணப்படுத்தின பின்புதான் தேவன் நம்மை எடுத்துக்கொள்வார் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்புறம் திருப்தி அடைந்த பின்பு, இன்னும் எவ்வளவு நாளும் சொல்லும் போது திருப்தி அடைந்த பின்பு என்று சொல்லுகிறார். சங்கீதம் 90 வாசிச்சோம். மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எழுதுனது யாருன்னு சொல்ல போனா மோசே என்கின்றதான தேவனுடைய மனுஷன். இதை சொன்னவன் எத்தனை வயசு உசுரோடு இருந்தான்னு யாரும் பாக்குறது இல்ல. இதை வச்சுக்கிட்டு எல்லாரும் 80 வயசு வாழ்ந்தா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மங்களம் சிஸ்டர், எங்க கவனிங்க. உங்க கவனம் எங்க இருக்கட்டும். பிள்ளைங்க நோட்ஸ் எழுதினாலும் சரி, அவங்க கிழிச்சாலும் சரி, உங்களை திருத்த சொல்லி என் ஆவியை அவிச்சு போட்டுறாதீங்க. தெரியாத கல்டு கட்டி தப்பு செய்யலாம். என்ன சொன்ன? 80 வருஷம் வாழ்ந்தா போதும்னு கிறிஸ்தன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள் அப்படிதான் போட்டிருக்குதுங்க. பைபிள் அவ்வளவுதான் போட்டிருக்குது. பலத்தின் மிகுதினால் 80, அது எல்லாரும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எழுதின மோசே எத்தனை வருஷத்துல உயிரோடு இருந்தாரு அப்படின்னு பார்க்க போனா 120 வருஷம் உயிரோடு இருந்தார். நாம வச்சுக்கொள்ளுங்க. எழுதின ஒரு 80 எழுதி வச்சாரு. அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாரு? அவர் எத்தனை வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு? சுப்லட்சுமியாக்கா போன் நம்பர் கொடுங்க, கேட்டு சொல்றீங்களா?
சொல்லுங்க. ஹலோ செக். ஹலோ சொல்லுங்க. போன வாரம் நடத்தினதே தெரியாது தம்பி. நீங்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கொட்டாயில நடத்தினது போய் இப்போ கேட்கிறீங்களேப்பா. 40 ஆண்டு காலம் அவர் எகிப்துல இருந்தார். 41 வயசுல அவர் வனாந்தரத்துக்கு போனாரு. மாடு மேய்ச்சாரு. 40 வருஷம் 80 வருஷம் மாடு மேய்ச்சி பபன்னு சகலக்கலா வல்லவன் ஒண்ணுமில்லாத புல்லவனா போய் ஜீரோவா போய் ஹீரோவை ஜீரோவாக்குன பிறகு ஊழியத்துக்கு வாப்பா உன் பேர் என்னன்னு கேட்டா மோசேன்ட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு பேச்சுறதுக்கு ஆளே இல்லாதபடிக்கு அவன் பேச்சை கூட இழந்து விட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையில 81வது வயதிலே அவனை தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார். 40 ஆண்டு காலம் அவன் ஊழியம் செய்து மறித்தான். அப்ப அவன் சேர்த்தது 120 வயசு. ஆனா எழுதும் போது எப்படி எழுதினாரு நமக்கு தெரியாது. அதை விசுவாசிச்சாரா விசுவாசிகளே தெரியல. அல்லது தீர்க்க தரிசனமாய் வருகிற காலத்தில் நடக்க போறதை தேவன் சொல்லி வைத்தாரோ நமக்கு புரியாது. சரி, எது எப்படியோ நாம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும் யோபுவை குறித்து வாசிக்கும் போது அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான், 4ஆம் தலைமுறையை கண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாமும் குறைஞ்சபட்சம் ஒரு 4வது தலைமுறையை பேர பிள்ளையோட பிள்ளைய பார்க்கிற வரைக்கும் நம்ம நிச்சயமாய் ஜீவனோடு வாழ முடியும். ஆகவே அந்த எண்ணத்தை உங்கள் இருதயத்திலே நீங்கள் பதித்துக் கொள்ளாவிட்டால், உங்கள் இருதயத்துக்குள் அதை நீங்கள் கொண்டு செல்லாவிட்டால் அது உங்களுக்குள்ளே ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் சிந்திக்காததை பிசாசு சிந்திப்பான் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் கட்டாயப்படுத்த மாட்டார் என்று கடந்த வாரத்தில் சொல்லிக் கொடுத்தேன். தருவது தேவனுடைய பொறுப்பல்ல. எதையுமே இறைவன் தரமாட்டார். இது ஒரு சின்ன விஷயம் தான், நான் மறுபடியும் சொல்றேன். இறைவன் பாலைத்தான் தருவார், நெய்யை தரமாட்டார் என்பது ஒரு சீன பழமொழி, நம்ம பழமொழி கிடையாது. நான் அதை வச்சு ஒரு உதாரணம் சொன்னேன். இறைவன் மரத்தை தரமாட்டான், எதை தான் தருவான்னு சொன்னேன், விதையத்தான் தருவான்னு சொன்னேன். அது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். சீன பழமொழிக்கு நிகராய் ஒரு பழமொழி சொன்னேன். ஆனால் நம்ம கிறிஸ்துவ பழமொழி நான் சொல்லுகிறேன், எல்லாம் நான் வச்சுக்கொள்ளுங்க. இறைவனால பாலையும் தர முடியாது, விதையும் தர முடியாதுங்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பாருங்க. இறைவனால நீங்க மரத்தை கேட்டா இறைவன் விதையை கொடுப்பார்னு நான் சொன்னேன். இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், இறைவனால விதையை கூட என்ன செய்ய முடியாது, தர முடியுமா முடியாது? இறைவனால விதையை தர முடியுங்களா? இதை பேசுங்க பார்க்கலாம், மங்களத்தம்மா சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனால தென்னை மரம் கேட்குறீங்க. லட்சுமி அம்மாவுக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அந்த அம்மா வாயத்திலிருந்து சபையில பேசுது. நான் படிச்சவங்க கம்முன்னு இருக்கிறோம். சொல்லுங்க. நம்ம தான் விதைச்சுங்க. விதையை தர முடியுமா? என் கேள்விக்கு உண்டு இல்லை பதில், அவ்வளவுதான். அப்ப கவனிங்க, இது சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்க சும்மா அசால்ட்டா அப்படின்னா கதைக்கு ஆகாது. இதையெல்லாம் ஒத்துக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவலா வரும்பொழுது அது இன்டர்பிரேஷன் கொடுக்கும் போது நீங்க மாட்டிக்கிறீங்க. அங்க தப்பு பண்றீங்க. அங்க தப்பு பண்ணக்கூடாதுதான் இந்த இடத்துக்கு நாம் வருகிறோம். மார்க்கில் வாசிக்க வேண்டாம். மார்க்கில் வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாய் பயிர் முளைத்து விதை முளைத்து பயிராவதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று தேவன் சொன்னார். நல்லா கவனிங்க. இப்ப பரலோகத்தை தேவன் விவசாயம் செய்கிற விவசாயத்துக்கும் விவசாயிக்கும் ஒப்பிடாமல் பரலோக ராஜ்யத்தை தேவன் ஒப்பிட்டிருக்கிறார். பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் என்பது வேற. பரலோக ராஜ்யம் என்பது என்ன? இந்தியா வேற, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேற. அப்ப இங்க ஆண்டவர் பயன்படுத்தின வேர்டு கிங்டம் ஆஃப் காட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஹெவன் என்று சொல்லாமல் கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்றார் ஆண்டவர். அப்ப பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார் வேதத்துல. என்ன சார் பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. கவர்மெண்ட் என்று சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். இப்ப பரலோகம் எந்த சிஸ்டத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதைத்தான் பரலோக ராஜ்யம் என்று தேவன் அடிக்கடி வேதத்திலே பயன்படுத்தி வருகிறார். ஹலோ ஹலோ ஹலோ. பரலோக ராஜ்யம் என்பது தேவன் என்ன சிஸ்டத்துல, ஹலோ ஹலோ செக், ஹலோ நம்பர் 1 2 செக், ஹலோ தம்பி கொஞ்சம் பேச போறப்பா, ஹலோ செக் செக், ஹலோ செக், ஹலோ ஹலோ. கவனிப்போம், தேவன் என்ன முறையின்படி பூலோகத்தை அவர் தம்முடைய ஆட்சியை
அவர் செய்து கொண்டு வருகிறார் என்பது மிக முக்கியமான விஷயம். ஹலோ, எப்படி நிர்வாகத்தை பண்ணுகிறார் கவனிக்கணும். எப்படி நிர்வாகத்தை பண்ணுகிறார் என்று சொன்னா அதற்கு இறைவன் கொடுத்த ஒரு உதாரணம் மிக மிக முக்கியம். தயவுசெய்து கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டாதான் உங்களுக்கு விபத்துனா என்ன, தற்கொலைன்னா என்ன, இந்த நாசமோசம்னா என்னங்கிறது உங்களுக்கு புரியும். நான் வருகிற நாட்கள்ல கர்த்தர் சித்தமானால் திருவிருந்திலே நான் பேசுவேன். அதனால தாத்தா பார்க்க போறேன், மாமியாரை பார்க்க போறேன், லீவ் போடாதீங்க தயவுசெய்து. ரொம்ப முக்கியமான செய்தி. அது இந்த செய்தி நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். நீங்க வராட்டினாலும் பரவாயில்ல, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்ச மெசேஜை கேளுங்கன்னா இது வரைக்கும் ஒரு விசுவாசிகளுக்கு அந்த எண்ணம் வருவது கிடையாது. நாங்க சொல்லி சத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். கேட்க வேண்டியதும் கேட்காம இருப்பது உங்களுக்கு கடமை. சரி, இப்போ உங்களுடைய பொறுப்பு. எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறார் என்று சொல்லும் போது விவசாயத்தையும் விவசாயம் செய்கின்ற ஒரு மனுஷனையும் ஒப்பிட்டு நீ தெரிஞ்சுக்கோ எந்த சிஸ்டத்துல நான் வேலை செய்கிறேன் என்று தெரிந்து கொள். எப்ப அடிக்குது? ஹலோ, செக். அடிக்கடி நான் சொல்லுகிறேன், செருப்பு கடை இல்லாத ஊர் இருக்குது, டீ கடை இல்லாத ஊரை நான் காட்டுறேன், ஹோட்டல் கடை இல்லாத ஊரை காட்டுறேன், பேக்கரி இல்லாத ஊரை நம்ம காட்டலாம், சைக்கிள் கடை இல்லாத ஊரை காட்டலாம். ஆனா விவசாயம் இல்லாத ஒரு ஊர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா ஒருவேளை சென்னை மும்பை போன்ற சிட்டிக்குள்ளனா இடத்தை ஆக்கிரமித்ததுனால விவசாயம் பண்ணாம இருக்கலாம். ஆனால் விவசாயத்தை பார்க்காத கேள்விப்படாத ஒரு மனுஷன் உலகம் அழிகிற வரைக்கும் இருக்க முடியாது என்பது சத்தியம். அது சின்னம். நல்ல விளையுங்க. உலகம் அழிகிற வரைக்கும் விவசாயத்தை பத்தி எவனுக்கும் தெரியாம இருக்காது. நம்ம தட்டுக்கு சோறு வரணும்னா, சோத்துல நம்ம கை போடணும்னா எவனோ ஒருத்தனுடைய கால் சேத்துல போட்டாதான் நம்ம கை சோத்துல போட முடியும். அப்ப விவசாயம் என்பது மறக்க முடியாத, மறுக்க முடியாத, நிராகரிக்க முடியாத ஒரு அன்றாட வாழ்க்கையில பின்னி பிணையப்பட்ட ஒரு நிகழ்வை தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடுகிறார். அதை பார்த்தாவது நீ புரிஞ்சுக்கோப்பா என்று சொல்லுகிறார். ஆக இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது நான் எதுக்காக சொல்லுங்க, தருவது தேவனுடைய பொறுப்பு இல்லைங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை எடுத்தேன். இந்த பால் தேங்காய்லாம் எடுத்தேன், அந்த தேங்காய் பால் இதெல்லாம் எடுத்தேன். தென்னை மரத்தை தேவன் தர முடியாது, பாலை கூட தேவன் தர முடியாது. ஒரு வழியைத்தான் தேவன் காட்டுவார். உனக்கு தேங்காயை கொண்டு 4 தேங்காய் வைக்க மாட்டார். சரி, மரம் தான் வேண்டாம், 2 நாட்டாவது கூட கண்ணங்கண்ணாவது கூடாண்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்புறம் என்னதான் அவருக்கு என்னதான் வேலை வருது? அவருக்கு என்னதான் வேலை? ஒரு காரியத்தை மனதில் வையுங்கள். அவர் ஆவியாக இருக்கிறார் என்கின்ற ஒரு மேஜர் கான்செப்ட் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்கள் சரீர பிரகாரமா ஏதோ ஒன்று கேட்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சரீர பிரகாரமான காரியத்தையும் அவர் ஆவிக்குரிய ரீதியாகத்தான் சந்திக்கிறார். அதை கொஞ்சம் விலையும் கொள்ளுங்க. நீங்க எது கேட்டாலும் அதை டைரக்டா இறைவனால் தராமல் அதை சுத்தி வளைச்சு அதை ஆண்டவர் தருகிறார். தேங்காய் தென்னை மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த ஆசையை கொடுத்ததே முதலாவது இறைவன். அதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லிக் கொடுக்கிற ஒரு இறைவன். அந்த நாத்தாங்கால் வாங்கறதுக்கான இடம், அதை நடறதுக்கான இடத்தை கொடுக்கிறது இறைவன். அதுக்கான பொருளாதாரத்தை கொடுக்கிற ஒரு இறைவன். இதெல்லாம் இறைவன் கூட இருந்து செய்வார். நீ இந்த உதவியெல்லாம் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இறைவனே என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது இறைவனுக்கு தருகிறது பொறுப்பல்ல. ஏற்கனவே ஒரு மகாபெரிய உதாரணம் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் மறந்து விடக்கூடாது. ரட்சிப்பு என்பது உலகத்தில் மிகப்பெரிய காரியம். இந்த ரட்சிப்பையே இறைவனால தர முடியாது. ரட்சிப்பையே இறைவனால் தர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை விட முக்கியமான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுக்காக அவர் வந்தாரு, செத்தாருங்க. சிலோன் சார், புரியுதுங்களா? ரட்சிப்பை இறைவனால தர முடியாது. அங்கீகரிக்கிறீங்களா? அக்ரி பண்றீங்களா? ஒத்துக்கோங்க. ரட்சிப்பை தேவன் வைத்திருக்கிறார், தர முடியாது. நான் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கருத்தை நான் சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயம். இது எனக்கு இது புதுமையா தெரியுது, உங்களுக்கு அது பழமையா தெரிஞ்சா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, நான் அழுது ஜெபம் பண்ணே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். இப்ப எனக்குள்ள என்னுடைய ஆவி அந்த வார்த்தையை போட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு என் ஆவி அந்த வார்த்தையோட ஒத்து போகவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒத்து போகல. புதுசா வந்திருக்கவங்க எல்லாம் பயப்படாம கேளுங்க. புதுசா வந்தவங்க எல்லாம் எல்லாம் பயப்படுறாங்களோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. அவங்க காதெல்லாம் செவிடா போட்டு கொஞ்ச நேரத்துக்கு தவறான வார்த்தைகள் ஒன்றும் பதியக்கூடாது. நல்லதை விட்டுருவாங்க, கெட்டது என்ன செய்வாங்க? பையனை படுறான்னு சொல்லுங்க, படிக்க மாட்டான். டாக்டர் ஆகுடான்னு சொல்லு, மண்டல் ஏறாது. இன்ஜினியர் ஆகுன்னு சொல்லு, மண்டல் ஏறாது. நீ செத்துப்போன்னு சொல்லு, வீட்டு விட்டு ஓடுன்னு சொல்லு, அதெல்லாம் டக் 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 டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க.
நல்லதெல்லாம் விட்டுருவானுங்க, கெட்டதை பிடிச்சுக்குவாங்க. இது இயற்கை, மனிதனுடைய இயற்கை பாருங்க, வேற வழியே கிடையாது. 1000 பாருங்க, டாக்டர் சாரே வச்சுக்கோங்களேன், 1000 வசனம் கேட்டுக்கிறாரு இது வரைக்கும். இவர் வாயில இன்னைக்கு வசனமா வந்துச்சு, பழமொழிதான் வந்துச்சு. அவர் வாயில என்ன வந்துச்சுங்க? பைபிள் 1000 வசனம் இருக்கு இவரை காப்பாத்துறதுக்கு. ஆனா சார் வாயில இருந்து வந்து எனக்கு வந்துச்சு, என்ன பழமொழி இருந்துச்சு? என்ன சார் பழமொழி சொன்னீங்க? என்ற பழமொழிக்கு ஏற்பன்னு சொன்னீங்க. சரி, நல்லது. பழமொழி எல்லாம் பேசுங்க, கொஞ்சம் ஆண்டடிகளாட்டையும் பேசுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் வைங்க மனசுல, நல்லது. அப்ப கவனிங்க, இது எத்தனை பேர் அக்ரி பண்ணீங்கன்னு கேளுங்க. பிருத்திவிராஜ் ஹெல்ப் பண்ணுங்க, என் மெசேஜ் கேட்டு அப்படியே போகாம ஏதாவது கான்ட்ராவர்சிஸ் வந்துச்சுன்னா, கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா, எனக்கு இது கொஞ்சம் தவறா படுது மாமான்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் திரும்பி அதை ரீஅனலைஸ் பண்ணுவேன். அதனால ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நான் போய் பல இடங்கள்ல பேசும் பொழுது என்னை நாளைக்கு இன்னொருத்தன் கேள்வி கேட்டக்கூடாது. நான் பேசுறது இல்லாம இறக்கும் முடக்க இறனைக்கு முறை தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே அந்த பேர் வாங்கியிருக்கிறேன். அதனால இன்னும் அதிகபட்சமான பேரை வாங்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கவனிங்க, இப்ப கேட்ட உடனே தீசிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ப்ராஜெக்ட் பண்ணவங்களுக்கு. மதுமிதாக்கெல்லாம் ப்ராஜெக்ட் இருந்துச்சா? பிடெக்ல இருந்துச்சா? ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒரு பேப்பர் படிச்சீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி தீசிஸ் பண்ணீங்க? தீசிஸ் வேற, ரிசர்ச் வேற. இல்ல இல்ல இல்ல, இப்பெல்லாம் எம்எஸ்சிலே எம்பிலே அவங்க தீசிஸ் எழுத சொல்றாங்க எங்களெல்லாம். அப்ப வந்து நான் எம்எஸ்சி படிக்கும்போது, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒரு பேப்பர் கொடுத்துறாங்க. நான் எம்சிலே அதை படிச்சேன், ரிசர்ச் மெத்தடாலஜி. ஒரு தீசிஸ் எப்படி சப்மிட் பண்ணணுங்கிறது எங்களுக்கு எம்எஸ்சிலே எம்பிலே ஒரு பேப்பரா வச்சுட்டு தான் தீசிஸ் சப்மிட் பண்ண சொல்றாங்க. சரி, இருக்கட்டும். இப்ப அது என்ன சொல்லிடுறாங்க ரிசர்ச் மெத்தடாலஜில அப்படின்னா, நல்லா ஞாபகம், நிறைய மெத்தடாலஜி இருக்குது. அதுல ஒரு மெத்தடாலஜி வந்து என்ன அப்படின்னு சொன்னா, மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் சொன்னால் முரண்பாடு வருவித்தலின் மூலமாக நீ கூற வருகிற உண்மையை நிரூபித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, இது வந்து A equal to B அப்படின்னு காமிக்க விரும்பிங்கன்னா அவன் என்ன சொல்றாங்க, A not equal to B ன்னு எடுத்துக்கோங்க. A not equal to B ன்னு அசம்ஷன் பண்ணிட்டு நீங்க கொண்டு போய் என்ன காமிக்கணும்னா 3 is equal to 4 ன்னு நிரூபிப்பீங்க. எடுத்துட்டீங்கன்னா ஒரு காலத்திலையும் 3 4க்கு சமமாகாது. இது இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னா, நீ A equal to B எடுத்ததுனாலதான் வந்துச்சு. இதனால என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, A சத்தியமா B என்ன இருக்காது, சமமா இருக்க முடியவே முடியாது. இப்படி ஒரு ப்ரூஃப் டைரக்டா சில காரியத்தை ப்ரூஃப் பண்ண முடியாது. முரண்பாடு வருவித்து ப்ரூஃப் பண்றதுக்கு பேரு மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் என்று பெயர். இப்ப நான் திரும்பி அந்த மெத்தடுக்குள்ள போறேன். இப்ப கவனிங்க, சரியானு கவனிச்சுக்கோங்க, தவறா இருந்தா என்கிட்ட அப்புறம் சொல்லுங்க. இப்ப நான் அருள் ஜெபம் பண்ணோடனே கர்த்தர் எனக்கு என் ஜெபத்தை கேட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்குள்ள அந்த என்னுடைய ஆவி அதை ஏற்றுக்கொள்ளாமல் நேராக அதை எதிர்க்கிறது. எப்படின்னு கேளுங்க. இப்ப கேட்டு கொடுத்தாச்சு, கர்த்தர் நல்லவர்னு சொன்னேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், கேட்டு கொடுக்கிற அப்பா நல்லவரா, கேட்காம கொடுக்கிற ஒரு அப்பா நல்லவரா என்று எனக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. நீங்க செஞ்சீங்க. கேட்டு கொடுக்கிற ஒரு அப்பாவா நல்ல அப்பாவா, கேட்காம கொடுக்கிற ஒரு நல்ல அப்பாவா? ஐயா கேட்டதானப்பா புரியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்க இருதயத்துல வரலாம். ஐயா இந்த அப்பனுக்கு கேட்டதான் புரியும், அந்த அப்பனுக்கு கேட்காமலே புரியும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க அப்பனுக்கு சொன்னதான் தெரியும் சார், உங்க அப்பாவுக்கு என்னதான் தெரியாது, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதனால அந்த எக்ஸப்ஷன் பாயிண்ட் தள்ளுவோம். அப்ப கேட்டாதான் கேட்டு கொடுக்கிறோம் நல்ல அப்பாவா, கேட்காம கொடுக்கிறோம் நல்ல அப்பாவா? இதை சொல்லுங்க. எனக்காக சொல்லக்கூடாது, கொஞ்சம் தயவுசெய்து ரேஷனலா பேசுங்க. கேட்காம கொடுக்கிறவரு நல்ல அப்பா, ரொம்ப நல்லப்பா, அதை விட நல்ல அப்பா. கேட்டு கொடுக்கிறவர் அம்மா புதுசா சொல்றாங்க டீச்சர் அம்மா, கேட்டு கொடுக்கிற நல்ல அப்பாவா, கேட்காம கொடுக்கிறவர் அதை விட நல்ல அப்பாவா? இப்போ ஒரு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இப்போ ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்த பிள்ளைக்கு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. அவன் அழுததுனால நீ எடுத்து கொடுத்துட்டேன், சந்தோஷம். சின்னவன் கேட்கல. இப்ப சின்னவனுக்கு அப்பா எடுத்தா நம்ம எடுத்துடக்கூடாதா? ஐயா அம்மா கவனிங்க, நான் சொல்லி தரது ஒரு விளையாட்டு போல தோன்றினாலும் நேரத்தை வீணடிப்பது போல தயவுசெய்து என்னாதீங்க. இப்ப இந்த தத்துவத்தை கொண்டு வந்து நான் அமெரிக்காவில் பேசினா கூட அவன் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு தான் பேச முடியும். நீங்க விளையாண்டுட்டு இருக்காதீங்க. நான் பேசுறது காரியத்தை வந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறான், ஏதோ வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்கிறான், இது ஒரு சாதாரண உதாரணம் என்று தயவு செய்து எண்ணிவிட வேண்டாம். இந்த தத்துவம்லாம் நீ எவனும் சொல்லவே கிடையாது, நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கிறேன். இது என் மனதுக்கு பட்டதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஒத்துக்க முடியுதா, ஏத்துக்குதா, ஏத்துக்காம போதான்னு என்கிட்ட பேசுங்க. இப்ப மூத்தவனுக்கு அப்பா செஞ்சாச்சு. இப்ப இளையவன் கேட்கல, செய்யணுமா செய்யக்கூடாதா?
செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். செய்யணும்ட்டீங்க. அப்ப கேட்காதவங்க அவர் செய்யணும் தானே? செய்யணும். ஓகே. உங்க அப்பா எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. ஏத்த அப்பா எத்தனை பிள்ளைங்க? எல்லாரும் பிள்ளைங்க. இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப நீ அழுது கேட்டு வாங்கிட்ட நல்ல அப்பா. இப்ப ஜெயந்தி அம்மா அழுது கேட்கவே இல்லை, ஆண்டு செஞ்சுட்டாரு, அதுக்கு ஏத்தப்பா யாரு? ரொம்ப நல்ல அப்பா. பக்கத்துல இருக்கவங்க ரப்பர் வாயில எடுத்துட்டு போகணுமா? அவங்களுக்கு ஆண்டர் செய்யணுமா செய்யக்கூடாதா? வெரி குட். செய்யணும். டாக்டர் சாரு கார் கொடுத்துட்டு இன்னும் உங்களுக்கு கார் தரலையா ஆண்டவர்? சாகுற வரைக்கும் சில பேர் காரை இல்லாம சாகுறான். இப்ப என்ன செய்யலாம்? கவனிங்க. இல்ல நான் என்ன என்னுடைய ஆர்கியூமெண்ட்டை விளங்கிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கொடுப்பது இறைவன் கையில் இல்லைங்கிறதுக்காக நான் கொண்டு வரேன். கொடுக்கணும்னா அவர் எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுத்துருவாரு, வம்படிச்சிட்டு கிடக்க மாட்டாரு. இந்த அம்மா அழுதுனால நான் என்ன சொன்னேன், நான் என்ன என் கருத்துன்னா, ஏன் உனக்கு கால் இருக்குது, நீ பழனி மலைக்கு நடந்து போற, முடி இருக்குது, மொட்டை அடிச்சுக்கிற, வழுக்க பழக்கிற, என்ன செய்வான்னு ஒரு கேள்வி. 2, காலை இல்லாத நொண்டி எப்படியா பழனிக்கு போவான்னு கேக்குறேன். போனாதான் ஆசீர்வாதம் நீ சொல்றியே, அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. என் ஆவி அதை ஏற்றுக்கொள்ள முடியல, என் அறிவு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதுபோல கிறிஸ்தவன் என்ன சொல்றான், கேட்டேன் கத்தர் கொடுத்தாரு, கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கேட்காம தரமாட்டாரா? கேட்காம தருவாரு. அப்ப உனக்கு கேட்காம ஆளுக்கு தரணும்னா நீ ஏன் கேட்ட? அடுத்த கேள்வி. சரி, கேட்காத ஆளுக்கு தரணும்னா நீ கேட்காத ஆளுக்கு ஒரு ஆளுக்குமே தருவியா? எல்லாருக்கும் தந்து ஆகணும், எல்லாருக்கும் தரணும். ஆனா எல்லாருக்கும் இறைவன் தந்துட்டாரானா கிடையாது. நம்ம கரெக்டா பேசணும், யதார்த்தத்தை பேசணும். உதாரணம் ரட்சிப்பே வைங்க. ஏன் ரொம்ப போறீங்க, தாரு பங்களாக்கு போறீங்க, ரட்சிப்பே பேசுங்க, பேசிக்கே எடுப்போம். ரட்சிப்பை தேவன் எல்லாரும் கொடுத்துட்டாரா? இல்ல, பார்த்துதான் இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேட்ட உடனே கொடுத்துட்டாருன்னு ஒரு சந்தோஷப்படுறீங்க. என்ன பொறுத்தளவு அவர் கேட்ட உடனே கொடுக்க மாட்டாரு, கொடுக்கிற வேலை அவர் வேலையே கிடையாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. நீ கேட்டதுனால கொடுத்தாரு, கேட்டதுனால கொடுத்தாருன்னு நம்ம சொல்லிக்கிறோம், திருக்குளத்தனமா சொல்றோம். ரைட். இன்னும் கொஞ்சம் நீங்க வளர்ந்து வரும் பொழுது கேட்டனால கொடுத்தாருன்னா கேட்காத ஆளுக்கு தரணுமே. அவரு எல்லாருக்கும் அவர் தகப்பனா இருக்கிறாரே. சரி, மார்க்கு எல்லாருக்கும் ஒரு பரிசை வைக்கிறேன், எல்லாரும் பேப்பரும் நான் தான் திருத்திட்டு இருக்கிறேன். இப்ப பேனா என் கையில இருக்குது, என் கையில தான் இருக்குது. நான் மார்க் போறேன், டேவிட் 10க்கு 8, மூஞ்சி பார்த்தா போட முடியும் இல்ல? அவன் ஒழுங்கா நாளைக்கு வச்சு இல்ல. எங்க அப்பா அந்த இடத்துல காய்ச்சலாம் வந்திருந்தாரு, உடம்பு சரியில்லாம சாகர காலத்துல. எங்க மாமியார் இங்க வந்து குழம்பு கொண்டாந்து கொடுத்துச்சு. எங்க மாமியார் எங்க கொண்டாட போச்சு. எப்படிப்பா இருக்கு குழம்புன்னு? வாயிலே வைக்க முடியலடா அப்படின்னாரு. எங்க மாமியார் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாரு. ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னாரு. என்னப்பா இப்ப எங்கிட்ட இப்படி சொன்னீங்க, இப்ப இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு நாளிலிருந்து இது கூட கிடைக்காதடா, நீ பேசாம இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் எங்க அப்பாவோட எதிர்கால தரிசனத்தை நான் வழங்கிக் கொண்டேன். என்ன போல ஒரு யதார்த்தவாதி இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் யதார்த்தவாதி, நான் உள்ளது என்று சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர் வந்து அப்படி இல்ல, ஃபியூச்சரை கணக்கு பண்றாரு. நாளைக்கு நீ இல்லாத நான் வந்தா இந்த குளமும் கிடைக்காதடா அப்படின்னாரு. சரி, அது போல இந்த உதாரணத்துக்கு எடுத்து லைக் மாதிரி வந்துட்டேன். மார்க்கு ஆளை பார்த்து நான் போடுறது இல்ல. நாளைக்கு பேர் வீடு வாசிங்க, அதை ஒட்ட மாட்டியாப்பா, பார்க்க பாவமா இருக்கியா, லேமினேட் பண்ணியா, அப்புறம் சரிங்களா 10க்கு 8. அப்புறம் பாக்குறேன் யாரு மல்லிகாவா, வருஷத்துக்கு ஒருக்கே தசமாவும் தருதலன்னு தெரியல. சரி, ஒரு மாதம் குறைப்போம் அப்படின்னு அப்படியே நான் மார்க் போட முடியும். பேப்பர்ல என்ன விஷயம் இருக்கோ அதான் போட முடியும். இப்ப சொல்லுங்க, மார்க் போடுறது யாரு கையில் இருக்குது? உங்க பேப்பர்லாம் என் கையில இருக்குது. நான் வாத்தியாரு, நீங்கள் மாணவர்கள். இப்ப நான் மார்க் போட்டுட்டு இருக்கிறேன். பேனா என் கையில இருக்கு, நான் தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். மார்க் போடுறது யார் கையில இருக்கு? வாலிபர் கரெக்டா சொல்லிட்டாங்க. உங்க கையில உங்க பேனாவிலே இருக்குது சார். அவன் கரெக்டா சொல்றாங்க. மார்க் போடுறது யார் கையில இருக்கு? மங்களம்மா என் கையில இருக்குது. மார்க் போடுறது என் கையில இருந்தாலும் மார்க் போட வைக்கிறது உங்க கையில இருக்கிறது. இதை விளைவிக்கோங்க. இதுதான் நான் சொல்றேன். இந்த வித்தியாசம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இறைவன் தான் ஆசீர்வதிக்கிறான் சார், அதெல்லாம் ஒத்துக்கிறேன் சார். இறைவனை ஆசீர்வதிக்க வைப்பது யார் கையில் இருக்கு தெரியுங்களா? உங்க கையில இருக்கு. அதை ஏன் நீங்க விளைவிக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாம் அவன் கையில இருக்குது, எல்லாம் அவன் கையில இருக்குன்னு சொல்லி ஏமாறுறீங்க. அதே இந்த சின்ன சின்ன காரியத்தை விளங்கி கொள்ளுங்க. கேட்டா கொடுக்குறாருங்கிறத நான் விளங்கிட்டேன். நீங்க எப்படி விளங்கிட்டீங்களோ பாத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பையன் கேட்டான், பிஹெச்டி படிச்சப்பன், நேற்று வளையப்பட்டில அப்படின்னா கேளுங்கள் கொடுக்கணும் சார் கேட்டாருனாரு. ஆஹா, நல்ல கேள்வி, கெட்ட கேள்வியா?
நல்ல கேள்வி கேட்ட கேள்வியா? என்ன மது இன்னி மாதிரி கம்மன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கல, கால் மேல் கால் போட்டு. அவன் சப்பளங்கால் போட்டு இருந்தாலும் கரெக்டா கேள்வி கேட்டான். சார் கேளுங்களை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு சொன்னாங்களே, நீ கேட்க வேண்டாங்கிறிய, கேட்டா தர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறிய, இது எப்படி? என்ன பதில் சொல்ல போற அவனுக்கு? அவர் மலை சரி அப்பா வாரத்துக்கு முன்னாடி கேட்கலாம், அப்பா வாரத்துக்கு பின்னாடி கேட்கக்கூடாது. சரி பரவாயில்ல, அவருடைய கான்டாக்ட் நான் சொல்றேன், விளையுங்க பிரதி. என்ன அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இந்த கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறது நான் வச்சுக்கோங்க. மத்தேயு 7:7 சொல்லுங்க. இந்த 7 ஞாபகத்துக்கு வருது இல்லையா? 7:7 தான் கேளுங்கள் கொடுக்கப்படுனர். 5ஆவது அதிகாரம் 6:7 தான் மலப்பிரசங்கம் என்று பெயர். அதுலதான் இறைவன் பண்ண முதல் பிரசங்கம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு கல்தார் தர தெரியல, நிறைய பேர் ரொம்ப நேரம் பேசியிருப்பார் போல இருக்கு வியாக்கியானம் கொடுத்து. ரைட்டு. இப்ப அதுல 5, 6 எல்லாம் பேசும்போது என்ன சொன்னார் 6ஆம் அதிகாரத்துல அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன இதுதான், சைட் பாயிண்ட் தான். பேச வேண்டியது நிறைய இருக்குது இன்னைக்கு. யாரும் எழுந்து போயிடாதீங்க, நேரம் ஆனவங்க டக்குன்னு சொல்லாமலாம் எழுந்து போயிடுங்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். என்னைக்குமே உங்களுக்கு வாய்ப்பு தருக்கிறேன். ஏன்னா எனக்கு காணிக்கு வந்துருச்சு, நீங்க எழுந்து போனா போலாம். எல்லாத்துக்கும் சொன்னேன், கவனிப்போம். என்ன சொன்ன நானு? 6ஆம் அதிகாரத்துல எதை கேட்க கூடாதுன்னு முதல் சொல்லிட்டார். உடைக்காக கவலைப்படாத, உணவுக்காக கவலைப்படாத, இடத்துக்காக கவலைப்படாத, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமத்தில் அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி திரிகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பா சொல்றாரு, மாணிக்க சார் சொல்றாரு, டே பென்சில் பேனாக நீ கவலைப்படக்கூடாது, நீ படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றது பார், மிச்சம் உனக்கு என்னென்ன வேணும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எதையுமே நீ கேட்காத நான் பாத்துக்கிறேன். கொண்டாட்டிகிட்ட சொல்றாரு, அரிசி பருப்பை பத்தி கவலைப்படாதே, அதெல்லாம் ஏன் பொறுப்பு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு இதெல்லாம் சமையலுக்கு தேவை எனக்கு தெரியும். நீ வேற ஏதாவது உன் பையனை பத்தி அக்கறை சொன்ன பிறகு சுப்புலட்சுமி ஏங்க நாளைக்கு குழம்புக்கு கத்திரிக்காய் என்னங்க செய்வேன் அப்படின்னா, இப்ப மாணிக்க என்ன செய்வாரு? இப்ப யோசிங்க, நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா சாப்பாட்டை பத்தி சோத்தை பத்தி என்ன சொல்றீங்க? நீங்க ரைட். இப்ப கேளுமா சுப்புலட்சுமி அக்கா, என்ன சுப்பம்மா என்னம்மா வேணும்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? எங்க கான்டெக்ட் புரியுதா? பிருத்திவிராஜுக்கு புரியுதா நான் சொல்றது? எதெல்லாம் கேட்க வேணாம்னு ஒரு பட்டியல் போட்டுட்டு லிஸ்ட் போட்டுட்டு இப்ப உங்ககிட்ட கேளுன்னு சொன்னார். வேற ஏதாவது கேளுங்க. சரி, அதான் விஷயம். கேட்க வேண்டியதை கேளுங்க, கேட்க வேண்டியதை கேட்காம விட்டுருங்க. ஸ்பிரிச்சுவலா தேவனுடைய உதவி நமக்கு தேவை. ஏன்னா நம்ம மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கேட்டுட்டு தான் இருப்போம். நீங்க ஓரளவுக்கு மெச்சூரிட்டிக்குள்ள போன பிறகு அதுக்குதான் அவங்களெல்லாம் கர்த்தர் தகப்பன்கிற ஸ்தானத்துக்கு ப்ரமோட் பண்றாரு. நம்ம அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம அப்பாங்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னும் நம்ம சில திட்டங்கள் பித்ராஜிட்ட கேட்டா தெரியும். பிறக்க போற பையனுக்கு எங்க படிக்க வைக்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிளானாவது வந்திருக்குமா? வந்திருக்கா? இது வரைக்கும் மடையில வந்திருக்கா? பிளான் பண்றோம். பையன் பிறக்கவே இல்லை, ஒரு பிளான் பண்றோம் பாருங்க, பிளான் பண்றோம். அப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இவ்வளவு பிளான் பண்ணும்போது அண்ட சராசரத்தையே பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கிற ஒரு தேவன், அவர் எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் வைத்திருப்பார் என்பது நீங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாதனால அப்படி இருக்கிறீங்க. அந்த மாஸ்டர் பிளானை நீங்க விளையாம இருக்கிறீங்க. அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம கவலைப்பட வேண்டியது ஒண்ணு, நம்ம எதுக்கோ கவலைப்பட்டு இருக்கிறோம். கேட்க வேண்டியது ஒண்ணு, நம்ம எதையோ கேட்டுட்டு இருக்கிறோம். சரி, அது விடுங்க. சின்ன பிள்ளைங்க கேட்கட்டும், கர்த்தர் தருவாரு, பயப்படாதீங்க. நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு உதவி செய்ய தேவன் நல்லவரா இருக்கிறாரு. நீங்க கேட்டா கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஆனாலும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்க கேட்க வேண்டிய ஸ்தானத்துக்குள்ள இல்ல. நீங்க கேட்டுதான் தரணுங்கிற அவசியமும் கர்த்தருக்குள்ள கிடையாது. நீங்க கேட்டா அவர் கொடுக்கறது போல தோன்றினாலும் அது தோற்ற சிலை, கடந்து போவோம். இப்ப இறைவன் நமக்கு சுயாதீன சித்தத்தை தேவன் தந்திருக்கிறார். ரைட்டு, இறைவன் பேசுவார், இதெல்லாம் நான் சொல்லி முடித்தேன். இன்றைக்கு மறுபடியும் ஒரு வசனத்தை ஆரம்பித்து ஒரு மணிக்கு டீயை நான் குடித்து விட்டு நான் பிரசங்கத்தை தொடங்குகிறேன். எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். கவனிப்போம். பக்கத்துக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். நல்லா கவனிக்கணும், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் எனக்கு அது ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற, ஒரு வாழ்க்கையின் சூட்சமத்தை கட்டவிழ்க்கிற, டிஸ்க்ளோஸ் பண்ணுகிற ஒரு வசனமாக எனக்கு அது தெரிகிறது. அது உங்களால பார்க்க முடியுதா அப்படின்னு பாருங்க. எப்படி அப்படின்னா,
இப்ப டாக்டர் சாரை நிக்க வச்சு 2வது வாய்ப்பாடு சொல்லுங்க சார் அப்படிங்கிறேன். நல்லா கவனிங்க, அவர் டாக்டர், அவர்கிட்ட என்ன கேட்கிறேன் நானு, 2வது வாய்ப்பாடு சொல்லுங்க அப்படிங்கிறேன். இவர் இன்ஜினியர், 3வது வாய்ப்பாடு சொல்லு தம்பி அப்படிங்கிறேன். இவரும் கையை கட்டிட்டு 1 3 3 2 3 6 3 3 9 நன்னாங்க 3 12 5 3 5 சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப நல்லா கவனிங்க, நான் சொல்லுறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்களோ தெரியல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு நான் முட்டாளு இல்ல இவன் முட்டாள், சரியா தப்பான்னு அவசரப்படாம சொல்லுங்க. இவர் இன்ஜினியர் எனக்கு தெரியும், அவர் டாக்டர்னு எனக்கு தெரியும். 2வது வாய்ப்பாடு தெரியாம ஒரு டாக்டர் ஆயிட்டாரா இல்ல 3வது வாய்ப்பாடு தெரியாம இன்ஜினியர் ஆயிட்டானா சொல்லுங்க. அப்ப நான் ஏன் கேட்கிறேன், அவன் முட்டாள் நான் நினைச்சுக்கிட்டானா இல்ல என்னையே நான் முட்டாள் ஆக்கிக்கிட்டானா? சரி, என் கருத்து இப்ப சரியான்னு சொல்லுங்க. இப்ப நான் அப்படி கேட்டா என்ன பொறுத்தளவு நான் தான் முட்டாள் நான் சொல்றேன், அவன் முட்டாள் கிடையாது. ஒரு டாக்டரை பார்த்தா ஒரு டாக்டர்னு தெரிஞ்சு, ஒரு கணக்குவாதியாரை பார்த்தா ஒரு கணக்குவாதியாரும் தெரிஞ்சும் நீ 2வது வாய்ப்பாடு சொல்லு 3வது வாய்ப்பாடு சொல்லுன்னு சொன்னா இது நிச்சயமா அவர் மேல தப்பு இருக்காது, நான் தான் முட்டாளா இருக்கணும். இப்ப இறைவன் 2ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒரு சத்தியத்தை தான் இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றார், முள்ளுகளுக்குள்ளே விதையாதருங்கள். அப்ப முள்ளுகளுக்குள்ளே விதையாதருங்கள் சொன்னா இறைவன் முட்டாளா? தெரிஞ்சதை சொல்லுகிற கூடாது, நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. உலகத்துல இது தெரியாதவன் ஒருத்தன் இருந்தானா அவன் உங்களுக்கு குழந்தையா இருக்கணும் இல்ல பைத்தியக்காரனா இருக்கணும். ஐயா சரிங்களா சார்? முள்ளுக்குள்ள விதைக்க வேண்டாங்கிற வார்த்தை யாருக்கு தெரியாம இருக்கும்? ஒண்ணு பைத்தியக்காரனுக்கு, 2வது இந்த வாயில ரப்பர் வச்சுட்டு பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு. வேற எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? அப்ப இந்த வார்த்தையை ஏன் சொன்னாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அப்ப என்ன இறைவன் சொல்ல வருகிறார்? அப்ப இறைவன் நிச்சயமா முட்டாள் அல்ல, ஒரு மாபெரும் தத்துவத்தை இறைவன் இங்கே சொல்லுகிறார். இது ஏற்கனவே மார்க் 4 வாசித்ததும் இதுவும் எல்லாம் ஒண்ணுதான். அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு, இவ்வளவுதான் விஷயம். முள்ளுகளுக்குள்ளே விதையாதனங்கள் பழைய ஏற்பாடுல சொன்னாரு, புதிய ஏற்பாட்டுல விவசாயத்துக்கு ஒப்பிட்டார். சரிங்க, இப்ப முள்ளுகளுக்குள்ளே விதையாதனங்கள் சொல்லும் பொழுது நான் பாயிண்ட் ஏன்னா ஏற்கனவே விளக்கணும் கொஞ்சம் வேகமா போறேன். இந்த முல்லை குறித்து, இந்த விதையை குறித்து, இந்த நிலத்தை குறித்து இறைவன் பேசல. அப்ப வேறொரு முல்லை குறித்து, வேறொரு நிலத்தை குறித்து, வேறொரு விதையை குறித்து இறைவன் சொல்லுகிறான். மறுபடியும் சொல்றேன், பரலோக ராஜ்யத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த சிஸ்டத்தில் இறைவன் செயல்படுகிறார் என்று அறிய வேண்டும் என்றால் விவசாயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். நல்ல விளைவிக்கோங்க. இறைவன் எப்படி செயல்படுகிறான் என்று நீங்கள் அறிய விரும்புகிறானால் வயல்காட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு நெல் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோ, முள்ளு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோ. இதுதான் இறைவனுடைய பதில். அதுக்காகத்தான் நானும் இவ்வளவு பிரயாசப்படுறேன். உங்கள் ஜெபம் எப்படி கேட்கப்படுகிறது, உங்கள் அழுகை எப்படி கேட்கப்படுகிறது பாருங்க. இப்ப கூட ஒரு பாட்டு பாடும்போது எனக்கு தமாசா இருக்குது. என்ன 2வது சரணம் என்ன பண்ணோம்? கண்ணீரோடு நாம் ஜெபித்தால் பண்ணுமா? கண்ணீரோடு நாம் ஜெபித்தால் கல்வாரி காட்சியை நாம் நினைத்தால் அப்படின்னு ஒரு 2வது சரணம் வந்துச்சு. புரட்டலானா கவனிங்க. நான் கேட்கறதே என் மனசு ஒத்துக்கல. இப்ப இவர் என்ன சொல்றாரு? அழுகு எழுங்குறாரு பாட்டுக்காரர். என்ன சொல்றாருங்க? இப்படியே மனசுல பதிவு வச்சுட்டாங்க பாருங்களேன். நம்ம மனதுல பதிவு வைத்து விட்டார்கள். நானா ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீ ஒரு சொட்டு கண்ணீர் அடிக்காவிட்டால் அது ரசிப்பு இல்லைன்ட்டாங்க. போச்சு. நான் சொன்னேன் அப்போ கல்லு மனசா கிடந்துச்சு எனக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட ஓப்பனா சொன்னேன், கர்த்தாவே எங்க அம்மா செத்து போனாங்க, இப்ப அழுகிற சான்ஸ்ல நான் தாண்டிட்டேன், என்னை போய் அழுகுங்கிறாங்க. சரி நீ கடவுளா இருந்தா என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவழைச்சிடாண்டவரு அப்படின்னு அபிஷேக். அம்மா கேளுமா, அம்மா கொஞ்சம் அங்க பார்க்க, இங்க பாரு, பழனி அம்மா உங்க பேரு பேசுன அம்மா பேரு என்ன பேரு? பழனி அம்மா தானே? வள்ளி அம்மாவா? கம்முனே இருக்கிறாங்க அவங்க. சரி இருக்கட்டும், சரி கவனிப்போம். வெள்ளை அம்மாவோ பள்ளி ஏதோ பள்ளி அம்மாவோ என்ன சொன்ன நான் விட்டு சொல்லு. என் கண்ணுல இருந்து கண்ணீர் எடுத்துறாண்டவரே அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு பரிசுத்தாவிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என் சின்ன சாட்சியை கேட்டேன், 1 நிமிஷம் சாட்சி. நேரம் முழங்கால் நின்று நான் சோத்திரம் 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 சோத்திரன்னு கடந்தேன். என் மேல் ஆவியானவர் இறங்கினார். நான் அந்நிய பாஷை பேசினேன். ஒரு 10-15 நிமிடம் பாலாமணி அம்மா சொன்னது போல
எப்படிதான் வந்தேன்னு தெரியல, எப்படிதான் போனேன்னு தெரியலன்னு சொன்னாங்க பாருங்க. அது போல 5 நிமிஷம் எப்படி என் வாழ்க்கையில போச்சுன்னு தெரியல, என்னை மறந்தேன். ஆனா அந்த 5 நிமிஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது சாட்சியெல்லாம் இருக்குது, இன்னும் இருக்குது. என் மாமியார் சாட்சி, ஜெயந்தி சாட்சி, சுப்புலட்சுமிக்கா இருந்தீங்களா? இல்ல இல்ல, எங்கெல்லாம் சாட்சி. அழுதுருக்கிறேன். என் அழுக சத்தத்தை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. என் கை நிறைய மூக்கு சொல்லி நிரம்பி வழிகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது போல. குமார் வந்து என் சட்டப்பட்டெல்லாம் கலட்டி, என் மச்சின குமார் என் சட்டப்பட்டெல்லாம் கலட்டி துண்டு போட்டு தொடச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் அழுகேன் நிப்பாட்டல. அழுகிறேன் 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 நேரு முழங்கால அப்படி ஒரு அழுவாச்சு 5 நிமிஷம் அழுதுட்டேன். சரி, ஏன்னா தெரியாதனமா அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன், என்னன்ட்டு ஒரு சொட்டு கண்ணீர் எடுத்துறியா அப்படின்ட்டேன். அந்த சொன்ன பாவத்துக்கா என்ன தெரியல, எடுத்தாரு ஒரு உடம்புக்கு அத்தனை தண்ணி எடுத்துட்டாரு என் கண்ணு மூலியமா. சரிங்க, அப்ப அவர் பாருங்க, கண்ணீரோடு நாம் ஜெபித்தால் அப்படின்னு சொல்லி இந்த ராங் கான்செப்ட நம்முடைய உள்ளத்துக்குள்ள அவர்கள் திணித்திருக்கிறார்கள். சரி, இருக்கட்டும், விடுவோம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப முள்ளுகளுக்குள்ளே விளையாடுங்கள் என்று சொல்லும் போது அப்புறம் வேறொரு முள் இருக்கிறது, வேறொரு நிலம் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதை குறித்து நம்ம தெரிந்து கொள்வோம். இப்ப நான் சொல்கிறது அப்படி எழுதிக்கோங்க. விதை எதை காட்டுகிறதுன்னு சொல்லி விதைன்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. சீடு, அப்புறம் லேண்ட் அல்லது சாயில், நிலம் அல்லது இங்கிலீஷ்ல சாயில்ங்கிறாங்க, லேண்ட்னாலும் சரி, நிலம் ஒரு ஏரோ மார்க் போட்டு வைங்க. அது கீழே சோயிங் அல்லது விதைத்தல் அப்படின்னு ஒரு ஏரோ மார்க் போட்டு வைங்க. அது கீழே ஃபுல் கிரைன் அல்லது பிளான்ட் அல்லது பயிர்னு தமிழ்ல போட்டுக்கோங்க, ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன் கவனிங்க. இந்த விதை எதை காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். விதை எதை காட்டுகிறது? பிருத்திவிராஜ் ஒன்று சொல்லுங்க, மதுமிதான்னு சொல்லுங்க பார்க்கலாம். விதைக்கு விதை எதுக்கு ஒப்பிடலாம்? கேள்வி புரிஞ்சுக்கோங்க. பரலோக ராஜ்யத்தை வந்து தேவன் விவசாயத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறாரு. அப்ப முள்ளுகளுக்குள்ளே விதையாதன்ட்டாரு. இப்ப முள்ளு என்னன்னு தெரியணும், விதை என்னன்னு தெரியணும், நிலம் என்னன்னு தெரியணும் நமக்கு. விதையை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப விதை என்னன்னு கேட்கிறேன். வார்த்தை பிருத்திவிராஜ் ஒன்று சொல்லுங்க. என்னவா? ஸ்பிரிச்சுவலா? ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்ல, விதை வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்ல. ஒவ்வொன்றும் தனித்தனியா கேட்கறேன். விதை என்ன, நிலம் என்ன, விதைத்தல் என்ன, பயிர் என்னன்னு கேட்கறேன். விதைக்கு மாத்திரம் கேட்கறேன். ஏதோ மதுமிதாக அப்பப்போ போன் போட்டு கேட்கறதுனால எதோ சப்ஜெக்ட் நான் வார்த்தை. இன்னும் சரியா சொல்ல போனா, பிப்ளிக்கலா சொல்ல போனா வசனம். அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றும் அழியாதும் நிலைநிறுத்துவதுமான ஜீவனுள்ள தேவனுடைய வசனமாகிய அவருடைய வித்தினாலே நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் வசனம் சொன்னாங்க. வேர்ட் ஆஃப் காட் அல்லது வார்த்தை. ஓகே, நான் மறுபடியும் சொல்லுங்க. அப்ப விதையை எழுதிக்கோங்க. வசனம் அல்லது வார்த்தை அல்லது விருப்பம், அதை முத போடுங்க. விருப்பம் அல்லது ஜப குறிப்பு. நல்லா கவனிங்க. அப்ப புரியுதான்னு பாருங்க. உங்க ஜபத்துக்கு எப்படி பதில் வரணுங்கிறதுக்கு நானும் சொல்லித்தரேன், இறைவனும் சொல்லித்தரான். நீங்க இதை விட்டு நீங்க தவறான ஒரு மொழி வழியில தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தேங்காய் குருந்தா கத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன தருவார்னு அப்ப பேசிட்டு இருந்தேன். இப்ப ஸ்பிரிச்சுவலாவும் பேசுறேன். நீங்க கேட்கறத இறைவனால் டைரக்டா தருவாரா இன்டைரக்டா தருவாராங்கிறத நீங்க முதலாவது விளையிக்கோங்க. எனக்கு சுகம் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு விதை, அது ஒரு ஜப குறிப்பு. சுகம் வேணும், என் புருஷன் என்னோட பேசணும், என் கடன் கட்டி முடிக்கணும், எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், இப்படிங்கிறதுலாம் ஒரு விதை. புரியுதுங்களா புரியலீங்களா? கொஞ்சம் கரை வச்சுக்கோங்க. இந்த விதையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மரத்தை தரமாட்டான், விதையத்தான் தருவான் இல்லையா? இதுதான் விதை. உங்க கையில கொடுக்கப்பட்ட ஆதிக்குரிய விதை இதுதான். அப்ப ஆண் குழந்தைய இறைவன் தரணும்னா, எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் தேவ சித்தம், பெண் குழந்தை பிறந்தாலும் தேவ சித்தம், இறைவனுக்கு தெரியும் என் ஆசை அப்படின்னு சொல்லாதீங்க. இறைவனுக்கு தெரியும்னா இறைவன் முள்ளையும் புல்லையும் தவிர இறைவனால் வேறு ஒன்றையுமே தர முடியாது. இறைவனா பார்த்து எனக்கு கத்திரிக்காய் கொடுத்தாலும் சரி, புளிச்சக்கீரையை கொடுத்தாலும் சரி, தோட்டத்துலன்னா அவர் என்ன கீரையை தருவாரு? எந்த கீரையும் தர முடியாது. இதைத்தான் கத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். அங்க போய் கரெக்டா உனக்கு வேணுங்கிறத போட்டு அறுத்துக்கிறேன். ஆனா உன் வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது இறைவன் பாரத்தை போட்டுற. அதான் போடாதான்னு இறைவன் சொல்றாரு. அதான் போட்டுறாத. டிராபிக் போலீஸ்காரன் நின்றுகிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இறைவனுடைய சித்தம் நடக்கட்டும்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், என்ன நடக்கும்? இறைவனுடைய சித்தாங்க ஆக்சிடென்ட் தான் நடக்கும். அப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுங்களா உங்களுக்கு? என் கண்ணை திறந்த ஒரு உதாரணம் இது. உங்களுக்கு என்னமோ அது சாதாரணமா தெரியுது.
அப்ப உன் லைஃப்ல நீ டிராபிக் போலீஸ் வேலை நீ செய்யாட்டி, டிராபிக் போலீஸ் வேலையை செய்யாட்டி எப்படி ஆக்சிடென்ட் நடக்குதோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலே நீ டிராபிக் போலீஸ் வேலை செய்யாட்டினா உன்னுடைய வாழ்க்கையிலே ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடென்ட் நிச்சயமா நடக்கும். என்ன செஞ்சனால நடந்துச்சு சார்? தப்பு பண்ணியா, விபச்சாரம் பண்ணியா, அதான் தப்பு. நீ ஒன்னும் செய்யாதான் நடந்துச்சு. முள்ளு ஏன் சார் வந்துச்சு? நீ விபச்சாரம் பண்ணனாலயா? இல்ல சார், நீ ஒன்னும் செய்யாதனால முள்ளு வந்துச்சு. செஞ்சதுனால முள்ளு வரல. நீ செஞ்சிருந்தா முள்ளு வந்திருக்காது. நீ ஒன்னும் செய்யாதனால முள்ளு வந்திருக்குது. ஏன் சார் விபத்து நடந்துச்சு? நீ ஒன்னும் செய்யாதனால விபத்தே வந்துருச்சு. அப்ப உன் தோட்டத்துக்கு உன்னை ஆண்டவர் கார்டியனாக கர்த்தர் போட்டிருக்கிறார். ஆதியாகமம் 2:15 வாசிக்கும் பொழுது ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்திற்குள் அழைத்துக் கொண்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2:15 எல்லாம் ஒரே காரியங்கள் தான். அப்ப தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்திருக்கிறார். நீ காக்க தவறுனா தான் நடக்கும். உன் ஃபேமிலி நீ தான் காப்பாற்றணும். அதாவது எதிர்மறையான வல்லமைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. எதிர்மறையான வல்லமைகள் இந்த உலகத்தில் இல்லைன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல கடவுளை உட்கார வச்சு கரும்புளி செம்புளி கொடுத்து மொட்டை அடிச்சு இந்த அபிமாரி ஆடுறியா இல்லையான்னு கேட்டா கூட கர்த்தர் கம்முன்னா இருப்பார். நல்ல விளைவிக்கோங்க. அவர் உனக்கு தீங்கு செய்கிறவன் அல்ல. எதுக்குப்பா மனிதனுக்கு இறைவன் தேவைன்னா, இந்த எதிர் வல்லமையின் பிடியிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளதான் இறைவனை நாம் அண்டுகிறோம். மற்றபடி ஏதோ ஒரு ஆண் பண்ணி விட்டுருக்கணும், ஏதோ ஒரு பெரிய லாபகரமான காரியத்தை செய்வதற்காக அல்ல. பிரபாவுக்கு வந்து ஆண் பண்ண தெரியாது இல்லையா? 10 பாட்டு நமக்கு வைக்க தெரியாது. அதுக்கு வேணியம் ஜெயிஞ்சாம கொண்டு போய் அப்ப அந்த எதிர் வல்லமைகள் இருக்கிறது என்பது நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. அதுக்குதான் விவசாயத்தை போய் பாருன்னாரு. அததான் முள்ள போய் பாருன்னாரு. எப்படி முள்ளு வந்துச்சுன்னா யாரு நட்டு வச்சுலாம் வரல, தானா வந்துச்சு. உன் வாழ்க்கையில பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னா யாரோ செஞ்சதுனால அல்ல, நீ ஒண்ணுமே செய்யாதனால இந்த பிரச்சனைகள் வருகிறது. சரி, நம்ம கடந்து போவோம். ஆக இந்த காரியத்தை விளையும் கொள்ளுங்க. முள்ளுகளுக்குள்ளே விளையாதிருங்கள். இப்ப எதை காட்டுகிறது சொன்னா உங்க விருப்பம். நான் நல்லா இருக்கணும், நான் வாழ்ந்து காட்டணும், நான் சாதிக்கணும், நான் சுகமா இருப்பேன், நான் நீடித்திருப்பேன், எனக்கு திருமணம் ஆகணும், நான் ஒரு கார் வாங்கணும், நான் ஹெலிகாப்டர்ல போகணும், இப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதை. இந்த விதையைத்தான் தேவன் தருவார். ஹெலிகாப்டரை தரமாட்டார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அம்மா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கர்த்தர் காரை தரமாட்டாரு. காரை வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தை தருவார். வீட்டை தரமாட்டாரு. வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை முதலாவது கொடுப்பார். அதை யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவனுக்கு தான் வழி திறக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். Where there is a will, there is a way. எங்கப்பா வழி இருக்கும்? மனம் எங்கே உண்டோ அங்கேதான் மார்க்கம் இருக்கும். உனக்கு தான் மனமே வரலையே, உனக்கு எதுக்கு மார்க்கம்? உனக்கு எதுக்கு வழி? அநேகருக்கு வழி திறக்கப்படாததுக்கு காரணம் என்ன? சாமிங்க கவனிப்பா. புள்ளைய பெற்றாமா புள்ள கவனிக்கிறானான்னு பார்க்கணும். அப்பப்ப ஒரு தடவையாவது பார்க்கணும். நான் பார்த்து திருத்தத்துங்க, நீ பார்த்து திருத்தணும். கவனிங்க. மனம் வந்த பிறகுதான் மார்க்கம் உண்டாகும். இதெல்லாம் நீங்க தெரியாம இருக்காதீங்க. மனம் முதலால் வரட்டும். நீங்க வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரலன்னா, நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வராவிட்டால் தேவனால் ஒரு தீர்க்காயத்தை தர முடியாது. சரி, அதை நீங்கள் மனதிலே பதிவு பண்ணுங்கள். அது விதை என்பது ஒரு ஜெப குறிப்பு, உங்கள் விருப்பம். இப்ப நிலம் எதை காட்டுகிறது? லேண்ட் எதை காட்டுகிறது அப்படின்னா எதை காட்டுது? ஏதோ ஒரு மேஜிக் வேலை பண்ணப்பா. அப்போ சரியா போச்சு. பத்தியா? ஏதாவது நோண்டணும். இப்ப என்ன செஞ்சனால கத்துச்சு? ஒண்ணும் செய்யாதனால கத்துச்சு. சகான் அங்க கூப்பிட்டு இருக்குது. நிலம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் என்ன? மதுமிதா, சிந்தை, மனம், இருதயம்,
வேதாகமத்தின் பிப்ளிக்கலா பார்க்க போனா இருதயம் அது ஆக்சுவலா தவறு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருதயம் சிந்திக்காது, இருதயத்தை நீ விசுவாசிக்க முடியாது. ஆனால் பைபிள் முழுக்க அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. உன் முழு இருதயத்தோடு உன் தேவனை விசுவாசிப்பாயானால் அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் ஏன் சொன்னாங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை பத்தி விளக்கத்து நேரம் இல்லை. நமக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொன்னார். ஆனா அது அப்படி அல்ல. ரைட். அப்ப இருதயம் என்பது நிலத்தை காட்டுறது. இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். டாக்டர் சார் தான் ஒரு கேள்வி நான் கேட்டதே இல்லை, டாக்டர் சாரும் பதில் சொன்னதே இல்லை. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்பப்போ ஒரு வார்த்தை வருஷத்துக்கு வருது ஒரு பதில தூக்கி விடுங்க, கும்முன்னு தூக்கி விடுங்க, கம்முன்னு எல்லாரும் கை தட்டட்டும். விதைத்தல் எதற்கு ஒப்பிடலாம்? இது வரைக்கும் நடந்ததா? விதை என்னன்னு புரியுது, நிலம் என்னன்னு புரியுது, இதற்கு சொல்லி கொடுத்தது சின்ன மேட்ரு, பரவாயில்ல. ஜப குறிப்பு விருப்பம் சொல்லியிருக்கிறேன். ரைட்டு. அடுத்தது விதைத்தல் எதை காட்டுகிறது? என்னங்க செய்யலாம்? கரெக்டா பேசுங்க, தப்பு இல்ல. எல்லாம் தெரிஞ்சவன் கடவுள் ஒருத்தம் தான். இங்க உட்கார்ந்து எல்லாரும் எல்லாம் தெரியுமா? அந்த காம்ப்ளெக்ஸ் முதல் எடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், தைரியமா சொல்லுங்க சார். விதைத்தல், சோயிங் ஆஃப் எ சீட். அந்த விதைத்தல் என்னங்க? என்ன சொன்னாங்க? அதான் கத்து சார், கேட்டு கேட்டு கத்தேன். சாப்பிட்டல கலையில நைட் சாப்பிட்டல கத்து கொஞ்சம். என்ன சொன்னார் கேட்டு? உனக்கே கேட்கலையா சார்? அவங்களுக்கே கேட்கலையா சார்? நான் கூட என் காது செவிட வச்சு உங்களுக்கு சபைக்கு வந்து எனக்கு ஒரு பயம் வந்துருது, என் காது வர வர செவிடா போதும்னு. கருத்துல அதாவதே கேட்கலன்ட்டாங்க. சரி, யார் வேணா சொல்லுங்க. விதைத்தல், விதைத்தல் சார் என்னங்க? கட்டுப்படுதலா? அப்படி எம்டெக் பாட்டுலாம் உள்ள விடுற. சரி, பதில் வந்துருச்சு. விசுவாசித்தல் அல்லது ஆழ் மனதிற்கு கொண்டு போகுதல். ஒரு விதையை தூக்கி மண்ணு மேல போட்டா விதை, அதுக்கு பேர் விதைக்கிறது பேர் இல்ல, அதுக்கு பேர் பூவுறது, தெளிக்கிறது. விதைத்தல் என்று சொன்னாவே அந்த லேண்டுக்குள்ள கொஞ்சம் உள்ளுக்குள்ள போகணும், அதுக்கு பேர் தான் விதைத்தல். ஒத்துக்கலாமா? விதைத்தல் என்றால் பாருங்க, இந்த லேண்டு தான் நம்முடைய மனது, நம்முடைய சிந்தனை மண்டலம். இதுல மேலாக்க கடந்தா விதைக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு டன் விதை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது விதைக்கப்பட்டால் தான் என்ன செய்யணும்? பிரயோஜனப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு சைடு பாயிண்ட் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. ஏற்கனவே நான் சொல்ல விட்டேன், விதைக்காக தேவனுடைய வசனம் தான் விதை. நல்லா கவனிங்க, தேவனுடைய வசனம் தான் விதை. ஒரு செடி வரலன்னா ஒண்ணு விதை மேல தப்பா இருக்கலாம், அல்லது நில மேல தவறா இருக்கலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விதை வந்து தேவனுடைய வசனமா இருக்கிறதுனால நிச்சயமாக விதையில என்ன இருக்காது? பழுது இல்லை. அது 7 தரம் உருக்கி வெள்ளி குகையில உருக்கி புடமிடப்பட்ட பொண்ணுக்கு சுத்த பொண்ணா இருக்குது என்று சங்கீதக்காரன் சொல்றான். இருக்கட்டுங்க. அதனால வசனத்துல தவறல்ல. அப்ப விளைந்து வராவிட்டால் என்ன தவறுன்னு சொன்னா நிலத்தில தவறு இருக்கலாம் என்று அடுத்த பாயிண்ட்டுக்கு வரும். இப்ப அதையும் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி ஏன் இல்லைன்னு சொன்னா, இந்த இருதயத்தை இறைவன் உண்டாக்கினபடியால் இறைவன் நிச்சயமாகவே தவறான இருதயத்தை உண்டாக்கி இருக்க மாட்டான். ஆகவே அந்த விதைகள் விதைவதற்கு ஏற்றதான ஒரு நிலத்தை தான் நீங்க உண்டாக்கி வைத்தானே ஒழிய, இந்த நிலத்துக்கு ஏற்ற விதையைத்தான் இறைவன் கொடுத்தானே ஒழிய, விதையை கொடுத்துட்டு நிலத்தை கொடுக்காம இறைவன் போனா அவன் முட்டாளா போயிடுவான். ஆகவே விதையை கொடுத்த தேவன் அந்த விதை விளைவதற்கான இருதயத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா ரிசல்ட் வரல, அதான் பிரச்சனை. அதான் பேசிட்டு இருக்கிறேன், அதுதான் முள்ளுங்கிறேன். ரிசல்ட் வரலங்கிறீங்களே, அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் சார். இந்த நிலம் சபிக்கப்பட்டது, தேவன் உண்டாக்கின காலத்திலே முள் முளைக்கப்படவில்லை. மதுமிதா தெரிஞ்சுக்கோ. ஆதாமியும் ஏவாளையும் தேவன் சபித்த பின்பு, ஆதாம் தவறு செய்த பின்பு ஆண்டவர் சொன்னாரு, உன் நெத்தி வேர்வை நிலத்தலை சிந்தனி பாடுபடுவாய், ஏனெனில் இனி முதல் கொண்டு இந்த பூமியானது முள்ளும் குறக்கும் உனக்கு முளைப்பிக்கும் சொன்னார். அது வரைக்கும் சாப்பிட்டா இருந்துச்சு நிலம். கவனிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகுதான் அந்த லேண்ட்ல அந்த முள்ளும் இந்த குறுக்கும் வந்தது, நெருஞ்சில் இதெல்லாம் வந்தது காரணம். அது வரைக்கும் அது கிடையாது. அப்ப இன்னைக்கு அந்த சபிக்கப்பட்ட அந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால இன்னைக்கு முள்ளு முளைச்சுட்டு தான் இருக்கு. சாபம் போச்சு, ஆனா முள் இருக்குது. இந்த முள்ளெல்லாம் சாபம் போச்சு, முள்ளு ஏன் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. அப்ப இந்த எதிர் வல்லமைகளை இந்த பூமியில் இருக்கத்தான் செய்யுது. ஊரெல்லாம் மழை பெய்யுது, ஆண்டவர் மழையை நிப்பாட்டல, உன் கையில கொடையதான் கொடுத்திருக்கிறார். தலைவிக்கோங்க. ஆண்டருக்குள்ள வந்ததுனால நான் தப்பிச்சுக்கிட்டேங்கிறீங்க, கரெக்ட் தான். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் தேவன் தடுத்து நிறுத்தல. உண்மையால படாதபடி உன்னை தற்காத்துக்குள்ள விசுவாசத்தை இறைவன் தந்திருக்கிறார். இதை மாத்திரம் வளைவிக்கோங்க. ஊர்ல அநியாயம் நடந்துட்டு தான் இருக்குது, அக்கிரமம் நடந்துட்டு தான் இருக்குது, விபத்து நடந்துட்டு தான் இருக்குது,
இதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம் தேவன் உனக்கு ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறவர்களே உலகம் முழுக்க கத்த ஸ்டாப் பண்ணல. சரி, கத்துக்கிறவங்க கத்துவாங்க, மத்தவங்க அப்படியே ஆசாட்டா இருந்துட்டு அப்படியே அடுத்த பாயிண்ட்டுவாங்க. இப்ப தவறு எங்க இருக்குன்னா அந்த முற்கள் இருக்கிறதுனால, சரியான விதத்துல பண்படுத்தாததுனால, விதைக்க வேண்டிய முறை தெரியாமல் விதைக்கிறதுனால உனக்கு பலன் வரவில்லை. இதுதான் விஷயம். அதை விதைக்க வேண்டிய முறையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்ப விதைத்தல் என்பது என்ன என்று சொன்ன, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடாது ஒரு காரியம், அது அப்படியே ஆள் மனதிற்குள்ளே போக வேண்டும். உதாரணம் சொல்றேன் கேளுங்க. கார் வாங்க வேண்டும் என்பது விருப்பம், கார் வாங்குவேன் என்பது விசுவாசம். உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்க எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. என்னம்மா புரியுதுங்களா? கார் வாங்கணும் அப்படிங்கிறது விருப்பம் சார், நான் வெற்றி பெற வேண்டும் என்பது விருப்பம் சார். இந்த வார்த்தை கொஞ்ச நாள்ல மாறும் பாருங்களேன், கொஞ்ச நாள்ல மாறும். எப்படி மாறும்னா, நான் நிச்சயமா காரு வாங்குவேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த விருப்பம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கோழியோட வயிற்றுக்குள்ள முட்டை 21 நாள் இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு முட்டை போலதான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் ஜீவ சக்தி அதற்குள்ளே கிரியை செய்து கொண்டு அதை எப்படி ஒரு கோழி குஞ்சாக அது உருவாக்கி கொண்டிருக்கிறதோ, அது போல நீங்கள் உட்கார்ந்து வசனத்தை கேட்க 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 உங்கள் விருப்பமானது விசுவாசமாக உருவெடுத்து, நானும் வாழ்ந்து காட்டுவேன், நானும் சாதித்து காட்டுவேன், உலகத்துல எல்லாம் பொழைச்சாலும் பொழைக்காட்டினா நான் பிழைப்பேன், என் தேவன் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார், நான் ஒரு சாதாரண மனிதனாய் இந்த பூமியை விட்டு கடந்து போக மாட்டேன், ஒரு சரித்திரம் படைத்தவனாகத்தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன் என்கின்ற ஒரு வெறி உங்களுக்குள்ளே, அந்த அறிவு அந்த வெறியை கொண்டு கொடுக்கும். இப்ப இதுக்கு ஒரு சின்ன விஷயம், இந்த இடம் வந்ததுனால ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஆள் மனதிற்குள் கொண்டு போவதில் எப்படிங்கிறதா சப்ஜெக்ட். இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சுக்கிட்டானா அவன் ஜெயிச்சுட்டான். அதுக்குதான் விசுவாசம், அதுக்குதான் அறிக்கை, அதுக்குதான் பாட்டு, அதுக்குதான் ஆராதனை, அதுக்குதான் பிரசங்கம், அதுக்குதான் ஜெபம், அதுக்குதான் உபவாசம், அதுக்குதான் உலக ஜனங்கள் பாத யாத்திரை போறாங்க. நல்ல கவனிங்க, நீங்களும் கூட பாத யாத்திரை போங்க. இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு தப்பு தான் நான் சொல்லுகிறேன், செய்ய சொல்லல, அது தப்பு செய்யன்னு சொல்றேன். இங்க இருந்து உட்காந்து ஒண்ணுமே நடக்கலையா, பேசாம வேளாங்கண்ணிக்கு போ. ஆண்டவரே எனக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், புள்ள தோக்கணும் சவுண்ட்ல மனசே போறீங்க. நீங்க நாளையில இருந்து புறப்பட்டு சோத்து மூட்டை கட்டி நான் ஸ்பான்சர் தரேன். நீங்க வந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரதுக்குள்ள வேணா பாருங்க, வேளாங்கண்ணி போறதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு மழை மாதிரி ஒரு விசுவாசம் வந்துடும். எப்படி தெரியுங்களா? காலெல்லாம் வெந்து நொந்து நூலா போயிருக்கிறேன், நிச்சயமா என் சாமி என் ஜபத்துக்கு என்ன செய்வாரு? இந்த டெக்னிக்கை தான் பிசாசு பயன்படுத்துறான். இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறான். வீட்டுல இருந்தா பிள்ளைய கூட சொல்லி டிவி பார்த்துட்டு இருப்ப ஆதியாச்சி சேனல். ஆனா நீ நடந்து போகும்போது உன் முழு கவனம் எங்க தெரியுமா இருக்கும்? உன் கால் வலிக்கும் போதெல்லாம் நீ ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவனே என் பிள்ளைக்கு என்ன தண்ண, உட்காரும் போதெல்லாம் கேட்ப, கால் சுடும் போதெல்லாம் கேட்ப, ஆண்டவனே எனக்கு என்ன வேணும், என் பிள்ளைக்கு புள்ள கொடுப்பா அப்படின்னு. அங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டு திரும்பி வரும்போது நிச்சயம் ஆண்டவன் என்ன தருவான்? பிள்ளைய தருவான். ஏன்னா இதான் இது செயற்கையாக உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு தான் இந்து மக்கள் அப்படிலாம் செய்ய சொல்லியிருக்காங்க. சரி இருக்கட்டும், விஷயத்துக்கு வாங்க. இப்ப பிப்ளிக்கலா நம்ம இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நான் சொல்றேன் பல வழிகள் இருக்குது, அதுல ஒரு வழி உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். நான் ஏன் தொடர்ந்து உங்கள் மத்தியில நீடி ஆயுள் நீடி ஆயுள் நீடி ஆயுள் நீடி ஆயுள், நான் பல்லாண்டு வாழ்வேன், சுகத்தோடு வாழ்வேன், பலத்தோடு வாழ்வேன் டெய்லி சொல்ல சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஏன் உங்களை சொல்ல சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்கள் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் ஆள் மனதிற்குள்ளே போவதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டிஷன் என்று பெயர். மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டிஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி. அதை பத்தி கொஞ்சம் விளக்குறேன், கொஞ்ச நேரம் விளக்குறேன், ரொம்ப டீட்டெயிலா போல லைட்டா சொல்றேன். இந்த மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டிஷன் இந்த பேசிஸ்ல தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை கம்பெனியும் அட்வர்டைஸ்மெண்ட் தருகிறது. இன்னைக்கு டிவியில போய் சேனல் பாத்தீங்க, கிரிக்கெட்ல ஒருத்தன் ஸ்பான்சர் பண்றான், அந்த டிவியில விளம்பரம் பண்றான், டெலிகாஸ்ட் பண்றான் அப்படின்னா ஏதோ அவன் சுயநலத்துக்காக, அவன் வந்து மக்கள் எல்லாம் பாவம், கிராமத்து மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டுங்கிறதுக்கு அவன் போட கிடையாது, அவன் டிவி சேனல் நடத்தவும் கிடையாது. நீ ஒரு படம் பார்த்துட்டு வடிவேல் ஜோக்க பார்த்து நீ சிரிக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட அந்த சேனல் ஆரம்பிக்கல. ஆதித்யா சேனலை பார்க்கும் போது இடையில என்ன வருது தெரியாதா? விளம்பரம் வருது. இந்த விளம்பரத்துக்கு இந்த விளம்பரம் எவன் போடுறானோ அவன் ஸ்பான்சர் பண்றான், பணத்தை எவ்வளவோ கட்டுறான் அவன். ஏன்னா நிச்சயமா அவன் சேனலை பார்க்கறவன் இதை பார்ப்பான், பார்க்கும் பொழுது நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம காரியத்துக்கு போகும். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிராமத்துல போய் சாரதாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத ஒரு ஊரை கண்டுபிடிங்க, அது ரொம்ப ரேரா இருக்கும்.
சாரதாசை பத்தி தமிழ்நாடு முழுக்க அவ்வளவு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சார் பைத்தியமா சார் புடிச்சு போச்சு. என்ன சார் கொடுமையா இருக்கு நாட்டுல? என்ன சார் ஒரு கிராமத்துல போய் அத்தனை பேரும் போய் துணி வாங்கினா கூட அவ்வளவு லாபம் வராது. 10,000 20,000 போட்டு ஒரு வால் ஒரே ஒரு சோத்துல இருந்து 15,000 20,000 தரம் மேலேயே போகும் கான்ட்ராக்ட். அதுக்கு ஒரு சந்தோஷம். முசிறிக்காரன் சுரேஷ் தான் வந்து தமிழ்நாடு முழு கான்ட்ராக்ட் எடுத்தால் சாரதாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எழுதிட்டோம். இப்ப ஏன் சார் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போறாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க ஜாய் ஆளுகாசா ஜோஸ் ஆளுகாசா எனக்கு வாயில வரல, ரெண்டுமே இருக்குதான்னு தெரியல. அன்னைக்கு நாள் முசலோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாங்க, பார்த்திருப்பீங்க. முசல் இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 கார், ஒண்ணுமே இல்ல. முசலுக்கு அத்தனை தெருவில் 7 ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு 20 கார் லைனா போகுது, டிராபிக்கே ஒரு மாதிரி நிக்குது. அப்படியே வந்து எல்லாரும் பாக்குறாங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு கத்தல் இல்ல, ஒரு கூச்சல் கிடையாதுங்க. ஜாய் ஆல் காசுங்கிற போர்டு மாத்திரம் போயிட்டு இருக்கு. என்ன நான் கூட யோசிச்சேன், அட பாவிகளா, எத்தனை 1000 செலவு பண்றீங்க விளம்பரத்துக்கு, எத்தனை லட்சம் செலவு பண்றீங்க. நல்லா கவனிங்க. இப்ப கவனிங்க, இப்ப எதுக்காக அந்த விளம்பரம் பண்றாங்க? இது என்ன விளம்பரம்? இந்த விளம்பரத்தினால என்ன லாபம் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு ஒண்ணும் தெரியல. பாத்தீங்களா, அந்த டெக்னாலஜி அவன் படிச்சிருக்கான். இப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் இருதயத்துல அந்த எண்ணம் விதைக்கப்படுகிறது. அந்த கடைக்கு நீ நகை வாங்க போகும்போது சரி இந்த கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவதற்காக அவங்க அவ்வளவு பாடுபடுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டிஷன். இங்க சாரதாஸ், அங்க சாரதாஸ், அங்க சாரதாஸ், அங்க சாரதாஸ், அங்க சாரதாஸ். ஏன் ஒரு போர்டு வச்சா பத்தாதா? 1000 போர்டு வை. இங்க இருந்து திருச்சி போறதுல போர்டு என்ன பார்க்கலாம்? சாரதாஸ் போட நீ என்ன முடிச்சதான்னு பார்க்கலாம். 1000 போர்டு வெயி. ஏன் இந்த 1000 முதல் தடவை பார்க்கும்போது மனசுக்குள்ள போகாது, 2வது தடவை பார்க்கும்போது போகாது, ஒருவேளை 999வது தடவை பார்க்கும்போது மனசுக்குள்ள போகும். ஐயா 1000 தடவை பார்த்துட்டா போகல, அடுத்த நாள் ஊருக்கு போற பத்தியா அப்போ 1000 தடவை ரிப்பீட் ஆகும். அப்ப உன்னுடைய ஆள் மனதிற்குள்ள அதை கொண்டு போவதற்காக இந்த மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டிஷனை பயன்படுத்துகிறார்கள். கவனிப்போம். கோலியாத் இதைதான் பயன்படுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக டெய்லி வந்து தன்னுடைய கம்பீரமான ராட்சத உடம்பை காட்டி என்னை ஜெயிச்சுட்டா இந்த யுத்தத்தையே நீ ஜெயிச்சது போலன்னு சொல்லி 40 நாள் தொடர்ந்து அறைகோல் விட்டான். ஏன் ஒரு நாள் அறைகோல் விட்டா பத்தாதா? ஒரு நாள் சேலஞ்சு பண்ணா பத்தாதா? ஏன் 40 நாள் சேலஞ்சு பண்ணா? 3ஆவது நாள் எவனுக்காக தைரியம் சண்டைக்கு வந்துட்டானா போச்சுடான்னு சொல்லிட்டு டெய்லி அவனுக்குள்ள பயம் இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி தான் உடம்ப காமிச்சு அவன் பயமுறுத்துதலை அவன் செய்து கொண்டிருந்தான். இன்னும் சொல்றேன், சரியா? ஏற்கனவே சொன்னது நான் மறுபடியும் சொல்றேன். உங்க இருதயத்துல பிசாசு எப்படி விசுவாசத்தை கொண்டு வருகிறான்? பிசாசு விசுவாசத்தை கொண்டு வருவானா? என்ன ரம்யா, பிசாசு விசுவாசத்தை கொண்டு வருவானா? விசுவாசனாவே தெரியல உனக்கு. நான் பொழைக்க மாட்டேங்கிற விசுவாசம் எத்தனை பேர் தந்திருக்கிறான்? நான் உருப்பட மாட்டேங்கிற நம்பிக்கை எத்தனை பேர் தந்திருக்கிறான் பிசாசு? நான் செத்து போயிடுவேங்கிற நம்பிக்கை எத்தனை பேர் தந்திருக்கிறான்? என் புருஷன் திருந்தவே மாட்டாங்கிற நம்பிக்கை எத்தனை பேர் தந்திருக்கிறான்? இதெல்லாம் விசுவாசம் இல்லையா? நான் ஒரு நாள் நேபாளில் எங்கேயோ சொல்லி தப்பு வாங்கிட்டேன். இயேசுவை விசுவாசிப்பதற்கு முன்பாக பிசாசை விசுவாசிங்க என்ன எல்லாம் பாஸ்டர், நான் என்னையா தப்பா சொல்லிட்டேன், ஏயா அந்த கூத்து கட்டி அடிக்கிறீங்க? பிசாசு இருக்கான்னு விசுவாசிங்க. ஏன்னா நீங்க என்ன வேற ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்க. பிசாசு விசுவாசிக்க எப்படி ஏசு விசுவாசிக்க முடியும்? ஆமா, பிசாசம் இருக்கு, விசுவாசி வேணுமா? சொல்லுங்க, விசுவாசம் வேணாமா? சிலோன் சார் ஏற்றுக்கொள்ளல, கஷ்டமா இருக்கு. பிசாச விசுவாசி தான் விசுவாசிக்க கூடாதா? நீங்களே சொல்லுங்க. சிலோன் சார் சொல்லுங்க, பிசாச விசுவாசி தான் விசுவாசிக்க கூடாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லிட்டேன். பிசாசு என்று ஒருவன் இருக்கிறான் என்கின்ற உண்மையை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதை நம்பணும் நீங்க. சரி, ரொம்ப இதே ரொம்ப டீப்பா நினைக்கிறீங்க. அப்ப இந்த டீப்பை விட்டுருவோம், அடுத்த பாயிண்ட்குள்ள போவோம். பிசாசு எப்படி நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருகிறான் என்று சொன்னா, பஸ்ல போய் நிக்கிறீங்க. ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் நான் சொல்றேன். பஸ்ஸுக்கு போய் நிக்கிறீங்க. திருச்சி ஒண்ணு இல்லைங்க, நாளைக்கு திருச்சிக்கு போறதுக்கு பஸ்ல போய் நில்லுங்க, பஸ்ல நில்லுங்க. நான் ஆனா சொல்றேன், ஒரு 4 பஸ் சேலத்துக்கு வரும். எதுங்க வரும்? சர்வு 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 எதுக்கு போயிட்டு இருக்கோம்? நீ பக்கத்துல பார்த்து கேட்ப, ஏங்க 10 நிமிஷம் ஆச்சு, எனக்கு திருச்சிக்கு பஸ் வருவாங்க அப்படின்னு கேட்போம். வருங்க ஐயா அப்படிமா. இப்ப பாருங்க என்ன ஆச்சு அப்படின்னா, உன் மனதில் மெதுவா ரிஜிஸ்டர் பண்ண அவன் பேனாவை கையில் எடுத்துக்கிட்டான். என்னது? நீ போய் உக்காந்தா பஸ் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு திரும்பி திருச்சிக்கு போக வேண்டியதால அப்பயும் பாரு சேலம் சேலம் சேலம். இப்ப பாரு எழுதுனதுலயே மறுபடியும் எழுதுறான், எழுதுனதுலயே
நீ போய் நின்றால் பஸ் கிடைக்காது. இன்னும் பதியல. 3வது வாரம் போய் நிக்கிற, இப்பயும் என்ன பஸ் ஓடுது பாரு, சேலம் சேலம். இப்ப என்னமோ உறுத்துற மாதிரி இருக்குது. 4வது தடவை போற, இப்ப கவனிங்க, 4வது தடவையும் பஸ் வரல. இப்ப பாரு, இப்ப என்ன தெரியுமா, அவன் திருப்பி செதுக்குவது போல உன் இதயத்துல செதுக்கி விட்டான். 5வது தடவை பிசாசுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா நீயே பிசாசாய் மாறிவிட்டாய். நான் போய் நின்னா வீட்டை கிளம்பணும், உனக்கு வசனம் நாத்து வராது. உனக்கு எது நாத்து வந்துருச்சு? நான் போய் நின்னா 10 நிமிஷம் நிக்கணும் தெரியாத அப்படிமா. அப்ப கவனிக்கணும், அவன் எப்படி விசுவாசத்தை கொண்டு வந்தான்? மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டிஷன். அதுக்குதான் சொல்ல வந்தேன், வேற இல்லை. அப்ப இதே மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டிஷனை தான் பயன்படுத்தி நம்மளும் விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டிஷனுக்கு தான் டெய்லி காலையில் எழுந்து நீங்க சொல்லுங்க, தியானிங்க, பேசுங்க. நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன். எறும்பு ஊற கல்லும். நான் தான் நேற்று ஒரு அம்மாவை கேட்டேன், இங்க ஒரு ஒத்தையடி பாதைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது கலக்கொத்து எடுத்து கொத்துனாங்களா அந்த பாதை வரத்துக்கு? அப்புறம் சுத்திலும் புல்லா கிடக்குது, இங்க மாத்திரம் நடந்து போறதுக்கு பாதை இருக்கு. எப்படி வந்துச்சு? ஒரு தடவை நடந்தாங்க, அதுல இன்னொரு ஆளும் போனாங்க, அதுல 3வது ஆளும் போனாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சொட்ட சொட்டையா இருந்துச்சு. 4வது ஆளும் போனாங்க, சொட்டை கொஞ்சம் அதிகமாச்சு. 5, 6, 7, 8, 10, 100 பேர் போனா என்ன இருந்துச்சு? இப்ப இதுதான் டெக்னாலஜி. தெரிஞ்சுக்கோங்க. உங்க இருதயத்தை சும்மா வச்சுக்காதீங்க, பண்படுத்துங்க, நல்லா பேசுங்க, நல்லா சிந்தியுங்கள், நல்லா தியானியுங்கள். நான் வெற்றி பெறுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற சிந்தைக்குள்ள நீங்கள் மறுபடியும் போக போக உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும்? வரும். ரைட்டுங்க. அடுத்த பாயிண்ட் போலாம். பயிர் ஒப்பிடுங்க, ஒப்பிடுங்க. பயிரை எதற்கு ஒப்பிடலாம்? முதல் சொல்லுமா. பயிர் கதையை நாத்து வரலையா? விதை, நெல், விதைத்தல், பயிர். அதாவது இப்ப கோதுமைனா கோதுமை செடி முளைஞ்சு அப்படியே பயிராகிறது, ஃபுல் கிரெயின் ஆகிறது. விதையோட கம்பேர் பண்ணி பேசுமா? விதை வந்து என்ன சொன்னேன், அந்த விதையோட கம்பேர் பண்ணி செடியை சொல்லு. அதனுடைய பூர்ணம் தானே இது. விதையோட பூர்ண வளர்ச்சி தானே செடி. நான் விதையை வந்து என்ன சொன்னேன்? நீ வசனம்னு சொன்ன, வார்த்தைன்னு சொன்னேன், விருப்பம்னு சொன்னேன், ஜப குறிப்புன்னு சொன்னேன். அப்ப இது என்ன? என் கை நீளமா இருந்தா மூக்கு கொடுத்திருப்பேன், நீ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கனால தப்பிச்சுக்கிட்டேன். சொல்லு என்ன? எங்க கேட்டிய பிரச்சனை? சரி, பரவாயில்ல, இப்படியே சொல்லிடுச்சு பாப்பா. விருப்பம் நிறைவேறுதல், ஜெபத்திற்கு பதில் கிடைத்தல், சுருக்கமாக வெற்றி கிடைத்தல் அப்படின்னு போட்டு வைங்க. ஆசீர்வாதமா அப்படி சொல்லக்கூடாது. அதான் அதை ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணாத, கரெக்டாவா? அதை விருப்பம்னு சொல்லும் போது அந்த விருப்பத்துக்கு அந்த பதிலை கொண்டு வா. விருப்பம் நிறைவேறுதல், ஜெப விண்ணப்பத்துக்கு ஜெபம் கேட்கப்படுதல், டோட்டலா வெற்றி பெறுதல். ரைட். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு சின்ன ரகசியம், ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு ரகசியம். எனக்கு அது ரகசியமா தெரியுது, உங்களுக்கு அது எப்படி இருக்க தெரியல. இப்ப கவனிங்க, இதனுடைய அவுட்லைன் சொல்லிடுறேன். முதலாவது, விதையை விதைப்பதற்கு முன்பதாக, இப்போ ஒரு ஃபார்முலாவை ஏற்கனவே சொன்ன ஃபார்முலாவை மறுபடியும் எழுதுங்க. விதைக்கும் நேரத்தை விட ஆயத்தப்படுத்தும் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். The time taken for sowing is greater than that of preparing. அப்ப விதைக்கும் நேரத்தை விட ஆயத்தப்படுத்தும் நேரம் ஆயத்தமா இருக்கணும். இப்போ ஒரு சின்ன தப்பாயின்னு சொல்லிட்டு வரையாறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மாணவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கிறிஸ்தவ பையன் அவன் டெய்லி ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா இறைவனுடைய அருள் நமக்கு தேவை இல்லையா? என்னதான் நீ ஜெபம் முயற்சி பண்ணாலும் இறைவன் கூட இருந்தாதான். அவன் பேப்பர் திருத்தும் போது பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்து தூத்தினா டவுசர் கண்டு விட்டுருவான் நம்மள. அதனால அதெல்லாம் இறைவன் கையில் இருக்குது. என்ன நீ என்னதான் எழுதியிருந்தாலும் பொண்டாட்டி மேல கோபத்துல வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சர்ன்னு மார்க் குறைஞ்சிடும் நமக்கு. அதுக்குதான் இறைவன் தேவை. சரி, இருக்கட்டும். அப்ப ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். நானே பதில் சொல்லிட்டே போறேன். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணலாம்? 1 நிமிடம் 30 நொடி கூட ஜெபம் பண்ண முடியாது, அதுவே அதிகம் இல்லைங்களா? 30 நிமிஷம் ஜெபம் பண்ணி 30 நொடி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆண்டவரே, நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்,
ஆண்டவரே நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஆண்டவரே நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க, நான் எப்படியாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஆண்டவரே நான் உதவி. வேற என்ன ஜாம் பண்ண போறேன்? 30 செகண்ட், மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ், அதே ஜாஸ்தி என்ன பொறுத்தளவு. சரி 1 மினிட் வச்சுக்கோ. இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ஜெபிச்சது 1 நிமிஷம், வேலை செய்யறது எவ்வளவு நேரம் கேட்கிறேன். எத்தனை மணி நேரம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாராவது அப்ராக்சிமேட்டா படிச்சவங்க சிந்து சொல்லுமா? ஒரு பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளஸ் 2ல அவன் எவ்வளவு நேரம் டெய்லி ஆர்டர் பண்ணணும்? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க போதும். எத்தனை மணி நேரம்? தாதா எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஸ்கூல்லயே 6 மணி நேரம் படிக்கிறான். 18 ஹவர்ஸா? யாப்பா 8 ஹவர்ஸா? ஸ்கூல் 18. ரைட் உனக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஓகே இருக்கட்டும். இப்பெல்லாம் பஸ்ல போனா ஒரே சிரிப்பா இருக்கும். எல்லாம் தமிழ் புக் எடுத்துட்டு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதட்டை எழுதுன்னு டீச்சர் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. டீச்சர் எக்ஸாம் டெட்டுக்கெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, ஒரு நொடி கூட வீண் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப வரவேற்றேன். நேற்று அதை யோசிச்சு தியானிச்சேன். துறையூர் போகும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வெக்கப்படுவாங்க, இப்ப வெக்கப்படல. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க கிளாஸ்ல? நீ என்னைக்கு வெக்கத்தை விட்டுட்டு நீ நேரத்தை வீண் பண்ணாம பஸ்ல படிக்கிறியோ அன்னைக்கு தான் நீ ஜெயிப்ப. அவன் வந்து சோறு தர போறானா, அவன் வந்து உனக்கு வாழ வைக்க போறானா, அவன் வந்து சம்பளம் தர போறானா, நீ படிச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே என் பக்கத்துல உட்காந்து உருட்டான் பாரு, குமர்குருநாதன் சொல்லிட்டு படிச்சான். ஒரு பக்கத்தையே துறையூர் போற வரைக்கும் படிக்கிறான். இப்படி 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 எனக்கா ரொம்ப பாவமாவும் இருக்குது, பாராட்ட வேண்டிய விஷயமாவும் இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. இப்படி 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 இப்படின்னு படிச்சுட்டே இருக்கிறான். ராஜார வேலைக்காக பாவம். சரி விஷயத்துக்கு வருவோம். அப்ப ஜாம் பண்ணது 1 நிமிஷம்னா நீ வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு நீ எவ்வளவு மணி நேரம் நீ ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, இதை செஞ்சீங்க. அப்ப ஜபம் எவ்வளவு நேரம், உங்களுடைய பிரயாசம் எவ்வளவு நேரம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சரி கவனிப்போம். இந்த அரை நிமிஷ ஜபம் வந்து உங்களுக்கு இந்த 18 மணி நேரம் 10 மணி நேரம் பிரிப்பரேஷனுக்கு இந்த ஜபம் நிச்சயமா உதவும். அது ஒரு விஷயம். அது இதுதான் பேசிக். அது இருக்கட்டும். இதை வேண்டாம்னு சொல்லாதீங்க. இது வேணும், இதுவும் வேணும். இப்ப நான் என்ன கேட்கிட்டேன், ஒரு தம்பி கேட்ட அப்படின்னா, இந்திய நாடு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று 12 மணி நேரம் உபவாசம் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்தியா முழுக்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாரு மோகன் சி லாசரஸ். 12 மணி நேரம் ஜபம். இப்ப நான் கேட்கிறேன், நீ 12 மணி நேரம் தமிழ்நாடு ரட்சிக்கப்படுறதுக்கு ஜபம் பண்ணுனா நீ எவ்வளவு மணி நேரம் நீ கிரியேட் செய்ய வேண்டும் என்று கேட்டா அதுக்கு பதில காணும். விஷயத்துக்கு வருவோம் நம்ம. சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம. இப்ப ஒரு சின்ன ரகசியம். இப்ப விதையை விதைக்கும் முன்பு எல்லாரும் சொல்லுங்க, விதைக்கும் நேரத்தை விட ஆயத்தப்படுத்தும் நேரம் அதிகம். சொல்லுங்க. சுப்லட்சுமிக்கா கலர் பேனா வாங்கினீங்களா வாங்கலையா? வாங்கிட்டீங்களா? ஆமா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? கலர் பேனா வாங்கிட்டீங்களா? ஒரே 2 பேனா 2 கலர் பேனா வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி நல்ல லெட்டா யூனிபால் பேனா வாங்க சொல்லுங்க. இல்லைன்னா அடுத்த வாரம் நான் பேனா கொண்டு வந்து கொடுத்துருவேன், நீங்க 50 ரூபா தரணும் எனக்கு. சரி கவனிங்க, கட்டம் போட்டு வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இப்ப என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க பிராக்டிக்கல் லைஃப் பேசிட்டு இருக்கிறேன், தயவுசெய்து கவனிச்சுக்கோங்க. நான் வெற்றி பெறணுங்கிற வார்த்தையை நீங்க ஒரே ஒரு தடவை சொன்னா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் நீங்க 1000 தடவை சொல்லி ஜெயிக்கலையே, அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 1000 தடவை நான் ஜெபம் பண்ணி எனக்கு நடக்கலையே சார். நான் சொல்றேன், ஒரு தடவை நீ ஜெபம் பண்ணாவே நடக்கணும், நடக்கும். ஏன் சார் நடக்கல? அததான் தேவன் சொன்னாரு, முள்ளுகளுக்குள்ளே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். அம்மா புரியுதுங்களா? நீ லேண்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேரம் எடுக்காம விதையை கொண்டு போய் வச்சு இப்படி 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 இப்படின்ட்டே இருக்கிற, அதான் உள்ள போக மாட்டேங்குது. நீ லேண்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டா நீ குத்து குத்துன்னு குத்தி கை குசுவாக மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தூணா போதும், அந்த விதை அப்படியே சர்ன்னு அப்படியே கோதுமை அந்த அரிசியில ஒரு கல்லை தூக்கி அரிசி மாலை போட்டு பாருங்க, ஒரு கோழி கொண்டை தூக்கி அரிசி மாலை போட்டு பாருங்க என்ன ஆகுதுன்னு. எங்க போயிட்டு தெரியுமா? அது கட்டில கீழே போய் வந்துடும், அடியில போய் டங்குன்னு போய் விழுந்துரும் அரிசி மாவுல. ஏன்னா அதை கரைச்சி கூழாக்கி வச்சு மேல கோழி கொண்டு போட்டோன்னா அப்படியே சர்ன்னு. எப்படி அது நீ என்ன ஒரு சிரமம் போல, இப்படி கையை எடுத்தோன்னே அந்த கோழி கொண்டு கீழே போனது போல. உன்னுடைய ஜப குறிப்பு மிக லகுவாய் கேட்கப்பட வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, விதைக்கிறதுக்கு நேரம் எடுக்காத, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு நீ நேரத்தை எடுக்காதாக. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரு பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மதுவும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், யோசிச்சு சொல்லணும். அவசரப்பட்டு நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. கேள்வி கொஞ்சம் விளக்கிட்டு கேள்வி வரேன். இப்ப என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு அம்மா ஜெபம் பண்ணுது. இப்ப ஜெப குறிப்பு என்ன? என் வீட்டுக்காரர் என்கிட்ட அன்பா
பேசணும். இப்ப கர்த்தர் சொன்னாரு, விதைக்கிற விதையை வெய்யி, அவன் இருதயத்துல என்ன எதை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் விதைச்சா விளையும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப கேள்வி கேட்கட்டுங்களா? நிலம் யாருடைய இருதயத்தை காட்டுகிறது? வெயிட் பண்ணுங்க. ஒரு மனைவி இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாங்க. இந்த அம்மா கணவன் தன்னிடத்துல பேச வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்கின்ற விதையை கையில் வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், முள்ளு புடுங்கணும்னு சொன்னேன், நிலம் இருதயம்னு சொன்னேன். கேள்வி, இந்த இருதயம் யாருடைய இருதயம்? அவசரப்படாதீங்க. மனைவியினுடைய இருதயமா, கணவனுடைய இருதயமா? நமது அப்ப புருஷனுடைய இருதயத்துல ஒன்றும் தேவை இல்லையா? அவங்களுக்குள்ள கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பக்கத்துல கீப்பரை வச்சிருக்கிறான், தெருவுக்கு 4 கீப்பரை வச்சிருக்கிறான். இதை தாண்டி இவளை நேசிக்கணும்னு சொன்னா எப்படி? அவன் இருதயத்தில் தான் நீ விதைக்க போறேன். அவன் என்னிடத்துல பேசுவானாக, அவன் என்கிட்ட நல்லபடியா பேசணும் அப்படின்னு உனக்கு விருப்பம் இருக்குது. அவனுக்கு தானே விருப்பம் இல்ல ஒழுங்கா பேசுறதுக்கு. ரெண்டாவது முதல் நல்ல ரெண்டாவது சொல்லு. ரெண்டாவது அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சரி, ரைட்டு. வாங்கிட்டு வடிக்க வாங்க, ப்ரிஃபரன்ஸ் கரெக்டா கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம். இதுதான் கரெக்டா சொல்லி கொடுத்தாரு. புடுங்குன்னு சொன்ன நம்ம வழக்கமா என்ன செய்யறோம்? அவன் இருதயத்தில் இருக்கிறதான் புடுங்கிட்டு இருக்கணும் வழிய நம்ம இருதயத்துல புடுங்கிறது நம்ம யோசிக்கவே இல்ல. இப்ப பாருங்க, நிலத்தை ரெண்டா போட்டுவாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நிலம் என்பது 2 வகைப்பட்டது. ஒன்று, நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவன் இருதயத்தை நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ரெண்டாவது என்ன செய்யணும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? யாரு சொன்னாலும் என் புருஷன் திரும்ப மாட்டாங்க, அவ இருக்கிற வரைக்கும் என் வீட்டுக்கு என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அவன் அப்படிதாங்க இப்படி நீ என்ன செஞ்சுட்ட? சில செட்டப் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற. இந்த செட்டப் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது என்னதான் வளர்ந்தாலும், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. உன் பையன் படிக்கட்டும் நீ ஜெபம் பண்ணிட்டு உன் இருதயத்துல என் பையன் உருப்பட மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் உருப்படுவானா? யோசிச்சு சொல்லுங்க. எனக்கா சொல்லுவானா? யோசிச்சு சொல்லுங்க. யோபுவோட பையன் செத்ததுக்கு காரணம் அவனுடைய விசுவாசம் அல்ல, யோபுனுடைய விசுவாசம் தான் யோபுனுடைய பையனை சாகடிச்சது. கல்யாணம் ஆன பிள்ளைங்களா செத்தாங்க. எதனால? என் புள்ள செத்து போயிடுவான் இவன் விசுவாசிட்டே இருக்கிறான் சின்ன பிள்ளைல இருந்து, அதனால தூக்கி கொடுத்தான் பிள்ளைய. சரி, அது இந்த நிலம் என்பது உங்க இருதயத்தையும் காட்டுகிறது. யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் இருக்கிற முள்ளையும் நீங்க கல்டிவேட் பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க, இங்கேயும் கல்டிவேட் பண்ணுங்க, தூக்குங்க. ரெண்டையும் எடுத்த பிறகுதான் எப்படி எடுக்கணும் நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் மேல இருக்கிற கசப்பின் ஆவி, வெறுப்பின் ஆவி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவி, கீப்பர் மேல இருக்கிற தவறான மோகம், தவறான ஆசை, என்கிட்ட சேரக்கூடாதுங்கிற எண்ணம், என்னை விட்டுட்டு போயிடணுங்கிற எண்ணத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் வேரோடு பிடுங்குகிறேன் என்று தயவு செய்து இங்க நேரம் எடுங்க, இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தாயே பாத்தீங்க, ரோமர் 15 கடைசி 2 வசனம். ரோமர் 15 கடைசி 2 வசனம் நல்லா கவனிக்கணும். நீங்க இப்ப ஒண்ணு சொல்லிட்டு இந்த வசனத்துக்குள்ள போறேன், மதுவுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். இப்ப ஒரு ராஜா, ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு ராஜா எதிரி ராஜாவோடு யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயில போட்டாச்சு. இப்ப இந்த ராஜாவோட பையன் மறுபடியும் போயிட்டு அந்த தோற்கடிக்கப்பட்ட கையொடிக்கப்பட்ட அந்த ராஜாவோடு யுத்தம் பண்ண வேண்டுமா? இல்ல. இப்ப ஒரு கேள்வி, அப்படியானால் கல்வாரி சிலுவையிலே இயேசு 100க்கு 100 அல்ல, 100க்கு 98 அல்ல, 99 அல்ல, 100க்கு 100 சாத்தானை ஜெயித்திருக்கிறார். ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்களேன். கல்வாரி சிலுவையிலே அதன் மீது வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன? இந்த கேள்விக்கு நீங்க எப்ப வேணா யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க. 6 முரண்பாடு வந்தா எனக்கு பின்னாடி தெரியப்படுத்துங்க. பிருத்திவிராஜ் நீங்க ஹெல்ப் பண்ண எனக்கு. அப்புறம்
இப்ப என்னுடைய கேள்வி என்ன வருதுன்னா ரிப்பீட்டடா, அவரு கல்வாரி சிலுவையில போய் ஜெயிச்ச பிறகு இப்ப நான் போய் மறுபடியும் பிசாசோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணுமா என்பது என்னுடைய கேள்விக்குறி. நான் ஜெயிக்கணும்னா நீ எதுக்கு ஜெயிச்ச? நீயே ரத்தம் சிந்தன, நீயே சாக்ரிஃபைஸ் ஆன, நான் மறுபடியும் போராடி நெத்தி வரை செஞ்சு நானும் மண்டைய வச்சு ஜாமிட்டு ஜெயிக்கிறதுக்கு நீ வராமல் இருந்திருக்கலாமே. அப்ப நீ பாதி ஜெயிச்சியா இல்ல என்னதான் செஞ்சு வச்சிருக்கிற? நீ என் கேள்வி புரிதா பாருங்க. நீ போராடி நீ வெற்றி பெற்ற பின்பு நான் ஒரு போராட்டம் போராட வேண்டும் என்றால் நீ போராட வேண்டிய அவசியம் இல்லையே. ஓகே, கொஞ்சம் செஞ்சீங்க, அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த வசனத்துக்குள்ள போவோம், வாசிங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில், அம்மா ஜபிக்கிற அம்மா நான் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில். டாக்டர் சாருக்கு இப்பதான் மூச்சு வருது, அப்பா நல்ல வேலை இந்த வேலைக்கு நான் போகலப்பா. ராஜாத்தி அம்மா யோசிக்கிறாங்க, நானும் அப்படிதான் சார், கார்ல ஏறும்போது ஒரு ஜபம் பண்ணுவோம் சார், போயிட்டு வந்த பிறகு ஒரு, அதுவும் எங்க வீட்டுக்கு நல்லா கத்துக்கிற வரைக்கும் தான் சார், அது கத்துக்கிட்ட பிறகு அதுவும் இல்லை சார். அசிபோம் நீங்கள் தேவனை நோக்கி பண்ணும் ஜபங்களில் பாருங்க, பவுல் சொல்றார் பாருங்க, நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி பாட்டுங்க, இதுதான் எனக்கு ரொம்ப நாளா போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. என்ன செய்யறது என்ன செய்யலாம்? இவர் போய் போராடுங்கிறாரு ஜபத்துல. பவுல் சொல்றாரு, சாகும்போது நான் விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். அப்புறம் என்ன சொன்னாரு? என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப நல்ல போராட்டம் போராடினேன், பாட்டு கூட இருக்குது, நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே என்னது, நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே, நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே, நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே அப்படின்னு பழைய காலத்து பாட்டு ஒண்ணு. நல்ல போராட்டம் போராடினேன், I fought a good fight அப்படிங்கிறார். நல்ல போராட்டம் போராடினேன். ஓகே, என்ன போராட்டம்? விசுவாசத்தில் நல்ல போராட்டம். சரி, இப்ப போராட்டம் தேவையா? அவர் ஜெயிச்ச பிறகு எனக்கு எதுக்கு போராட்டம்? பிசாசோடு நான் மறுபடியும் போராடணுமா? போராயுதங்கள் அதெல்லாம் இருக்குது, அதையும் வாசிப்போம். வாசிட்டு வரேன் நான். 2 Corinthians 10 வாங்க, 4-5 வாசிங்க. 2 Corinthians 10, 4-5. நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போறேன், ஏன்னா உங்களோட சப்ஜெக்ட் எடுத்தா நான் முடியாது, அதனால நான் ஸ்கிப் பண்றேன். பார்க்கலாம், வாசிங்க. கவனிக்கணும். நான் போரே எனக்கு கேள்விக்குறியா இருக்கும்போது இவர் போர் ஆயுதங்களை பத்தி பேசுகிறார். எனக்கு போரே இப்ப இருக்குது பிரச்சனை, எனக்கு போரே தேவையா? நான் ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, போராயுதங்களை பத்தி ஒண்ணு கொண்டு வர்றார். எங்களுடைய போராயுதங்கள் வாசிங்க. கவனிங்க, மாமிசத்துக்கு ஏற்றவைகளா இராமல், கத்தி, கபடா, துப்பாக்கி, அருவா இதெல்லாம் இல்லையா. எங்களுடைய போராயுதங்கள், பவுல் சொல்லார் பாருங்க, அற்புதமா பேசுறாரு. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளா இராமல், அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு. இதெல்லாம் சொல்லுங்க, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு. இது எப்படி போட்டிருக்காருன்னா, பவுல் ஒரு மிலிட்டரி டேர்ம்ல பேசியிருக்காராம். மிலிட்டரிக்கான என்னென்ன டேர்ம் பயன்படுத்துவானோ அந்தந்த டேர்ம்ல அப்படி அழகா பயன்படுத்திருக்காராம். அரண்கள் அப்படிங்கிறது அந்த எதிர்நாட்டுல அவங்க அரண் என்றால் என்னன்னா, தமிழ்ல அப்படி அரண் போட்டாச்சு, கொஞ்சம் தூங்காம கேளுங்க சார், கோச்சிக்காதீங்க, நான் பணம் சப்ஜெக்ட் நான் முடிச்சிடுறேன். ஆங்கிலத்துல ஸ்ட்ராங் ஹோல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க, இங்கிலீஷ்ல அப்படி போட்டிருக்கு ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அரண் நமக்கு புரியுற மாதிரி சொன்னா எப்படி சொல்லலாம்? சித்ராகனா டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுங்களேன். மதில், கோட்டை, அகலா, அரணி, சரி, அகலி வேற, சரி, அகலி சொல்ல ஒரு சரிங்க. இப்ப இத சொல்ற ஃபோர்ட்ரஸ், கோட்டை ஏதோ வச்சுக்கலாம். இப்ப பவுல் என்ன சொல்றாரு? எங்களுடைய போராயுதங்கள். இப்ப நல்லா கவனிக்கணும், இதையும் கூட நான் விளக்கலாம் பொழுதுக்கு. எது போர்? எது போர்? யாரோடு போர்? ஆயுதம் எது? போர்க்களம் எது? ஏங்க இவ்வளவு வந்ததுனுங்க யுத்தம், போர்க்களம்.
உன்னுடைய மனது. போர் ஆயுதங்கள் தேவனுடைய வார்த்தை. போர் யாரோடு? எதிரி கொண்டு வருகிற எதிரியோடு, சாத்தானோடு, அவனுடைய சிந்தைகளோடு இருக்கட்டும். அதை பத்தி பின்னாடி ஒரு நாள் பேசும்போது பேசுவோம். இப்ப நான் சொல்ல வந்தது அதல்ல. நான் இப்ப சொல்ல ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன். ஒரு நல்ல வெளிப்பாடு, அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஸ்ட்ராங் ஹோல்ஸ், இதை பத்தி கொஞ்ச நேரம் பேசுறேன். அரண். இப்ப என்ன சொல்றார் பவுல் அப்படின்னா, பிசாசு ஒரு அரணை கட்டி வைத்திருக்கிறானா ஒவ்வொருடைய இருதயத்திலையும். கவனிங்க, ஸ்ட்ராங் ஹோல்ஸ் என்று பவுல் அதற்கு பேரிடுகிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுங்களா அது? இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மதில் சுவர் கட்டி எழுதி இருக்கிறோம். இப்ப கவனிங்க, ஒரு நாடு இருக்கிறது, அதுக்கு ஒரு மதில் இருக்கிறது. இந்த மதில் சுவனுடைய 2 நோக்கங்கள் என்ன? பிரதான 2 நோக்கங்கள் என்ன? வெளியிருந்து உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்து வெளியே போகக்கூடாது. பாருங்க, கரெக்டான பதில் வந்துருச்சு. நான் எதிர்பார்த்த பதில் அதுதான். அந்த மதில் சுவர் 2 வேலை செய்து பாருங்க. ஒண்ணு, உள்ள இருக்கிறவனை வெளியே விடல, வெளியே இருக்கிறவனையும். இப்ப பிசாசு என்ன செய்திருக்கிறானா, நம்முடைய மனதை சுற்றி ஒரு அரணை எழுப்பி இருக்கிறானா. அம்மா கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட கூட முடித்தவனா சந்தோஷப்படுவேன். ஏன்னா இதுக்கு மேல சொல்லி இதை மறந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான தாண்டி கிளைமேக்ஸ் பாயிண்ட். மனதை சுற்றி ஒரு அரணை அவன் எழுப்பியிருக்கிறானா. இந்த அரணுடைய நோக்கம் என்ன கவனிச்சுக்கோங்க. வெளி சிந்தனைகள் உள்ளுக்குள்ள வரக்கூடாதான். அந்த அரணுக்குள்ள இருக்கிற நீ வெளியேறி போய்விடக்கூடாதான். அவன் அப்படி ஒரு அரணை அவன் எழுப்பியிருக்கிறான். கேள்வி அடுத்தது, அரண் ஒரே நாளில் கட்டப்பட்டதா? ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதா? இல்ல, கல்லின் மீது கல் வைத்து அந்த அரண் எழுப்பப்பட்டிருக்கிறது. பாம்புக்கு ஒரே சிரிப்பு, இன்னும் வயசு வரல உனக்கு. மற்றதுக்கெல்லாம் வயசு வந்துருச்சு, இதுக்கு முதல்ல இதை புரியட்டுன்னு வயசு வரல உனக்கு. கல்லின் மீது கல்லை வைத்து அரணை கட்டுவது போல பிரியமானவர்களே, பிசாசு நீ சிறு பிராயத்தில் இருந்த உன் இருதயத்தில், உன் மனதில் கல்லின் மீது கல்லை வைத்து அவன் மாபெரும் கோட்டையை அவன் உனக்குள்ள எழுப்பியிருக்கிறான். நீ வெற்றியை காண முடியாதபடி, நீ ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி, சுகத்தை நம்பிவிடாதபடி ஒரு பெரிய அரணை அவன் கட்டி எழுப்பியிருக்கிறான். நான் எங்க கொண்டு வந்து எங்க கோக்குறேன்னு பாருங்க. போராட்டம் போராட்டம் என்று பவுல் சொல்லுகிறானே, ஆண்டவர் ஜெயித்து விட்டாரே, அப்ப நான் போராட வேண்டிய அவசியம் இல்லையே. பவுல் போராடு என்று சொல்லுகிறானே, ஐயா உன் போராட்டம் எங்கே இருக்க வேண்டும் தெரியுமா? போராட்டம் இருக்குதா? இருக்குது. எங்க இருக்குது? அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க இருக்குது? உன்னை சுற்றிலும் அவன் அரணை அவன் எழுப்பியிருக்கிறான். கல்லின் மீது கல்லை வைத்து நான் உருப்பட மாட்டேன். இது எப்படி வந்துச்சு? நீ உருப்பட மாட்ட, தூங்குறா மூஞ்சி, குருவி மூளை, நீ செய்யறது நடக்காதுடா, மூலி, மூதேவி, இப்படியே திட்டி 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 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது 5ஆவது வசனத்துல வாசிப்போம். வாசிங்க, 5ல வாசிங்க. அது என்ன நடக்குது பாருங்க. அவைகளால் நாங்கள் ரீசனிங்ஸ் என்று சொல்லப்பட்டது, ஆர்குமெண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவித மேட்டிமை என்று தமிழ்ல போட்டிருக்குது. ஹை பிளேஸ், ஹை தாட் என்று சொல்லப்பட்டிருக்குது எல்லா லாங்குவேஜ்லயும். தமிழ்ல அவங்களுக்கு மொழிபெயர்க்க தெரியாத ஒரே கொடுமையினால மேட்டிமை என்று போட்டாச்சு. ஹை திங் என்றும் ஹை பிளேஸ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அவர் பவுல் எதை வச்சு பேசினான்னு சொல்றேன், கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உலக தத்துவங்களை சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் இப்படி போன்ற பல தத்துவ ஞானிகள் எழும்பி பாலித்தீசியத்தை கொண்டு வந்தார்கள். பல தெய்வ கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். எல்லாம் தெய்வங்கிற கொள்கைகளை கொண்டு வந்து ஒரே தெய்வ, ஏக தெய்வத்தை மறைப்பதற்காக பல பொய்யான சத்தியங்களை எழுப்பி ஒவ்வொரு இருதயத்திலும் இன்றைக்கும் பெரிய கோட்டையாக அவன் பிசாசு அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஹை தாட் என்று அவர் சொல்லுகிறார். ஹை பிலாசபிஸ், ரீசனிங்ஸ், இப்படிப்பட்ட தத்துவங்களை உடைத்து, இதைத்தான் பதிலென்று பவுல் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவித உயர்ந்த எண்ணங்களையும், இதுவும் வந்து ஒரு அந்த மிலிட்டரி டைம் தான் போறாரு, மிலிட்டரி டைம் தான் போறாரு. தர்க்கங்களையும் நிர்மூலமாக்கி, எல்லாம் சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும். சரி, ஆங்கிலத்தில் எப்படி வருது நான் சொல்றேன் கேளுங்க. முதல் இமேஜினேஷன், முதல் தாட், 2வது இமேஜினேஷன் வருது. நீங்க எழுதிக்கோங்க, தாட் இமேஜினேஷன் விடுங்க.
எண்ணம் கற்பனைன்னு போடுங்க. அங்க ஆர்குமெண்ட் வர்றதுல அங்க இந்த கற்பனைன்னு வருது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது பிசாசு எண்ணத்தை கொடுக்கிறானா, அந்த எண்ணம் உருவகப்படுத்தப்பட்டு அது ஒரு கற்பனையாக மாறுகிறது. அந்த கற்பனை தான் கோட்டையாக மாறுகிறதுன்னு சொல்றாரு. உனக்குள்ள முதலாவது ஒரு கல் விழுந்துச்சு, நான் உருப்பட மாட்டேன்னு இப்படி 10 பேர் சொன்ன உடனே நீ அசிங்கமா இருக்க, நீ அசிங்கமா இருக்க, நீ அசிங்கமா இருக்க. நான் உங்களோட சொல்றேன் பாருங்க, யாருமே தயவுசெய்து அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வர மாதிரி பேசிடாதீங்க. தயவுசெய்து பேசாதீங்க. நீங்க நல்லது பேசாட்டாலும் பரவாயில்ல, கெட்டது பேசி தொலைஞ்சிடாதீங்க. அவன் கருப்பா இருந்து தொலைஞ்சிட்டு போட்டான், உனக்கு கிடைக்கிற பொண்டாட்டியோட அவனுக்கு கிடைக்கிற பொண்ணு நல்லதான் இருப்பான். அது தெரியுமா மதம் உங்களுக்கு? அவன் கருப்பா இருந்தா அவனுக்கு திக்கு வாயன்னு அவனை என்கரேஜ் பண்ணி பேச முடிஞ்சா பேசுங்க. தயவு செய்து டிஸ்கரேஜ் பண்ணி பேசாதீங்க. யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. பேரோட வேலையை நீங்க செய்யாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்க. இப்படி டிஸ்கரேஜ் பண்ணி 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 என்ன ஆகுது, இந்த எண்ணங்கள் அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டு அது கற்பனையாக உருவெடுக்கிறது. தான் ஒன்றுமில்லை, தன்னால் ஒண்ணுமே முடியாது, தாழ்வு மனப்பான்மை, குற்ற மனப்பான்மை, தோல்வி மனப்பான்மை, எப்பவுமே முடியாது, நெவர் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் உருவெடுத்து அது அப்படியே பெரிய கற்பனைகளாக மாறி பிறகு அது பெரிய மதிலாக அது மாறுகிறது. இப்ப பவுல் என்ன சொல்றாரு, எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸையும் நாங்க டெமாலிஷ் பண்ணுவோம்னு சொல்றோம். முதல் கை தட்டுங்க. We bring down all the barriers and all the strongholds of Satan என்று சொல்லுவார். எதனாலப்பா? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கள் அல்ல, தேவனுடைய ஆயுதமாக தேவனுடைய பலத்தினால அந்த மதிச்சுவரை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவர்களா எங்களுடைய போராயுதங்கள் இருக்கிறது. கைகளை தட்டி அதனால தேவனுடைய வார்த்தை, அந்த சராசரத்தை உருவாக்கின தேவனுடைய வார்த்தை முதல பற்றி பயப்படாத, அதை பாழாக்குகிற இன்னைக்கு ஒரு புல்டோசரை கண்டுபிடித்தது பார்க்கிறோம். ஒரு மகா பெரிய புல்டோசரை கத்தர் வைத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய மதிலாக இருந்தாலும், எத்தனை ஆண்டு காலம் கட்டின மதிலாக இருந்தாலும், you can bring it down என்று கத்தர் சொல்கிறார். நீ அதை நிர்மலமாக்க முடியும். you can demolish என்று கத்தர் சொல்கிறார். அதை ஒன்றுமில்லாமல் உருவாக்கி தர முடியும். தேவனுடைய வார்த்தை உனக்கு போராயுதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த எண்ணத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த நாங்கள் வல்லவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக வராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. ஒரு ஆண்டு சொல்லுங்க, வசந்து தான் சொல்லாட்டாலும் பரவாயில்ல. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. சொல்லுங்க, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி சொன்னாலும் அது பெரிய அரணா கட்டிட்டான்னு சொன்னாலும் நீங்க ஐயோ ஐயோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அவ்வளவு பெரிய முள் இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் ஒன்றும் இல்லாமல் கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக தரைமட்டமாக்க. வெள்ளக்காரன் சொன்னா பாரு, இந்த மண்கோட்டையை கட்டிக்கொண்ட மனக்கோட்டையை கட்டினான், இந்த வீரபாண்டியை கட்டபொம்மன் அப்படிமா. அவ்வளவுதான், தெற்கு சுவர் இடிந்தது, வடக்கு சுவர் இடிந்ததுங்கிறான். வீரபாண்டி கட்டபொம்மன் படத்துல பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு விசுவாசம் வரணும். அந்த பீரங்கியை விட வல்லமை வாய்ந்தது தேவனுடைய வார்த்தை. அதுதான் நம்முடைய போராயுதங்கள், அதுதான் நம்முடைய விசுவாசம். எவ்வளவு பெரிய மதில் சுவராக இருந்தாலும் பயப்படாதீங்க. எத்தனை ஆண்டு கால மதில் சுவராக இருந்தாலும் பயப்படாதீர்கள். ஏற்கனவே சொன்ன வெளிப்பாட்டை மறுபடியும் சொல்லுகிறேன். வராத யாராவது ஒரு சிலர் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல முள்ளு செடி புதர் போலவார சொல்லுங்க. என்னால் மறுபடியும் சொல்றேன், நாகராஜ புதர் காதை அடைத்துக் கொள்ளவும். அந்த புதர் போல திபு 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 திபுன்னு வளருது. நான் கூட நினைச்சேன் விதை விழுந்து வருதுன்னு நினைச்சேன். ஆனா இல்லைன்னு எனக்கு ஒரு ஐடியா. நான் சொல்றது புரியுதான் பாருங்க. இப்ப ஜமநாதபுரம் போற வழியில அங்க முள்ளு இருக்குல்ல, இங்க ஒரு மரம் அங்க ஒரு மரம் இருக்கு இல்லைங்க, பாத்துருக்கீங்களா? அதை வெட்டுவா மறுபடியும் முளைக்கும், பாத்துருக்கீங்களா? வெட்டுவா மறுபடியும் முளைக்குது. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, விதை விழுகிற இடத்துல எல்லாம் முளைக்கணும்னா இது ரெண்டுக்கும் இடையில இன்னொரு மரம் முளைச்சிருக்குங்களா தம்பி? அப்படி முளைக்கலப்பா, அப்படி முளைக்கலையே. என் கேள்விக்கு புரியலையா? ஜெயின் எனக்கு புரியுதா? அந்த விறகுக்கு அறுக்கிறாங்க, முள்ள அறுத்துறாங்க, அதுதான் துளிர் விட்டு வருது. இடையில புதுசா ஒரு மரம் முளைச்சிக்கிட்டு வரதா எனக்கு தெரியல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு தடவை அறுத்து போன மரம் தான் முளைச்சி வருது, திரும்பி ஏன் வரல? அப்ப விதை விழுகலையா? யாரு கொடுக்குறாங்க? அது அப்படியே விழுந்துட்டு தான் இருக்குது, ஏன் வரலாமே? இங்கெல்லாம் யாரு விதைச்சா? வந்துருச்சு எப்படியோ. சரிங்க, அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, என்னப்பா இவ்வளவு முள்ளு முளைச்சிருக்கு, நிலம் நல்ல நிலமா கெட்ட நிலமா அப்படின்னாரு. நான் அவர் கேட்கும் போதே சுதாரிச்சுக்கிட்டேன். அப்படின்னா யோசிச்சு பார்த்து சொன்னேன், ஆமா ஆண்டவரே நிலம் நல்ல நிலம் தான். ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய மரம்லாம் இருக்குது, இவ்வளவு பெரிய தூரு பிடிச்சி வர அளவுக்குலாம் அந்த மரத்துக்கு அந்த மண்ணுக்கு தெம்பு இருக்குனால அந்த முள்ளு மரமா முளைக்க வச்சுது
அப்படின்னு. இப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு புல்டோசர் விட்டு நோண்டிட்டு இங்க நெல்லு போட்டா விளையுமா தம்பி அப்படின்னு கேட்டாரு. வாய்ப்பு இருக்கா பாவா? வாய்ப்பு இருக்குது. என்ன நான் லாஜிக்கா எனக்கு விவசாயம் தெரியாது, நான் லாஜிக்கா திங்க் பண்ணேன். இவ்வளவு பெரிய முள்ளு மரம் முளைக்கிறதுக்கு இந்த மண்ணுக்கு திறமை இருக்குமேனால், சத்து கொடுக்கறதுக்கு மண்ணுக்கு திறமை இருக்குமேனால், ஏன் நெல்லு விளையறதுக்கு திறமை சத்து இருக்காது? நிச்சயமா அதுவும் நல்ல நிலமா தான் இருக்கும். அப்ப இறைவன் என்னோட சொன்னார், இதை நீ மனசுல புரிஞ்சுக்கோ. இந்திய நாட்டுல மாத்திரமல்ல, அநேக நாட்டுல அநேகருடைய உள்ளத்துல பிசாசு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து விட்டான். இதனால் இது ஒரு பேயினுடைய சரியான ஆயுதம். இது தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்கேயாவது மீட்டிங் போனா தயவுசெய்து ஃப்ரண்ட்ல உட்காருங்க, பயப்படாம உட்காருங்க. உங்களை பத்தி ஒரு இமேஜினேஷன் பேசணும்னு வரும். நீ உனக்கு வசதிக்காக பேக்ல உட்காரலாம், ஆனா நீ என்னைக்குமே போய் பின்னாடி போகணும் ஒரு என்ன மென்டாலிட்டி உங்க மனசு வந்து எடுங்க. போய் ஃப்ரண்ட் ரோல போய் உட்காருங்க, பயப்படாதீங்க. அவன் என்ன வேணா கேள்வி கேட்கட்டும், தெரியலன்னு சொல்லுங்க, பாசம் சொல்ல போயிட்டேன்னு கேட்கும், தெரியலன்னா பாசம் சொல்லிட்டு போட்டவன் அடுத்த கேள்விக்கு போட்டவன். நீ போய் பின்னாடி உட்காந்துட்டு வெக்கப்பட்டு கூடி இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்ப தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து, தன்னால முடியாதுங்கிற மனப்பான்மையை கொடுத்து, குற்ற மனப்பான்மையை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை, இந்திய நாட்டு மக்களை பிசாசு டம்ப் பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அப்ப இந்த முள்ளெல்லாம் தூக்கிட்டு நீ வெற்றி பெறுவேன், நான் சுகமா இருப்பேன், நான் சாதித்து காட்டுவேன் என்ற எண்ணத்தை நீ விதைத்து விடுவாயானால், நான் சொல்றேன் மகனே, நெல்லு விளைஞ்ச நிலத்தை விட இதுல நெல்லு அதிகமாக விளையும் என்பதை நீ கற்றுக்கோ. ஏன்னா முன்னுக்கு இவ்வளவு திராணி கொடுக்கணும்னா யாரொருவனுக்கு தோல்வியின் மனப்பான்மை இருக்கிறதோ அவனுக்குள்ள அந்த மனப்பான்மை எடுத்துவிட்டு நீ வெற்றியின் மனப்பான்மை விடுத்து விடுவாயானால், வெற்றியின் மனப்பான்மை உள்ளவனை பார்க்கிறோம் இவன் பல மடங்கு வெற்றியை கண்டுவிடுவான். உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு வாருங்கள். உங்களுக்குள்ள அந்த வெற்றியின் மனப்பான்மை, அந்த மனப்பான்மை கொண்டு வாங்க. நம்ம நிச்சயமா ஜெயிக்க முடியும். நான் ஜெயிப்பேங்கிற வார்த்தை உங்க வாயில் அடிக்கடி வரட்டும். சொல்லுங்க, நான் நிச்சயமா ஜெயிப்பேன், நான் நிச்சயமா ஜெயிப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும், அப்படியே சொல்லுங்க, என் வலப்பக்கத்தில் 10,000 பேரும் தோற்றாலும் விழுந்தாலும் அது ஒன்றும் என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் அவர்களை காண்பேன், என் காதுகளால் மாத்திரம் அவர்களை காண்பேன். நான் நிச்சயம் ஜெயிப்பேன். நான் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் மிதித்து பால சிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவேன். அப்ப இந்த வெற்றியின் சிந்தை உங்களுக்குள்ளே விதைக்கப்பட வேண்டும். சரி சார், இப்ப போராட்டம் எங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். இந்த எழுப்பின இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ இடிக்கிறதுக்கு தான் ஒரு போராட்டம் போல அந்த ஊமையை பவுல் சொல்கிறவர்களே. உண்மையிலே பெரிய போராட்டம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த உலகத்துல இப்பெல்லாம் கத்தியும் கபடான வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கலாம் சார். இப்பெல்லாம் மிசைல்ஸா, அதானுங்க, கண்டம் விட்டு கண்டம் தாங்க ஏவுகணைக்கு இங்கிலீஷ்ல பேர் என்னங்க, மிசைல்ஸ் தானே. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் எல்லாம் தேவன் நம்ம கையில் தந்திருக்கிறார். உட்கார்ந்து ஒரு அம்காம்கனா போல ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய வல்லமை, அதை விட வல்லமுடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அறியாமையை தூக்கலாம். தேவனுடைய வார்த்தையை அனுப்புங்க, தேவனுடைய வார்த்தையை அனுப்புங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. மலைகள் திறக்கப்படட்டும், மலைகள் பிளக்கப்படட்டும், மனாந்தரம் எல்லாம் செழிக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப போராட்டம் என்பது எங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, வெற்றி பெறுவதற்காக போராடக்கூடாது சார். நீ வெற்றி பெற்று விட்டாய் என்கின்ற எண்ணம் உனக்குள்ள வராம வேற என்னமோ அவன் அரண் எழுப்பியிருக்கான் பாத்தீங்களா, இந்த எண்ணம் வருவதற்காக நீ போராடுகிறாய் ஒழிய வெற்றிக்காக நீ போராடுறான்னா, நீ போராடி பிசாசை ஒரு நாள் கூட ஜெயிக்க முடியாது, ஒரு பிசாசோட ஜெயிக்க முடியாது. கர்த்தர் 100க்கு 100 ஜெயித்து உனக்கு முழு அதிகாரத்தை கையில தந்திருக்கிறார். ஆகவே நீ பெற்ற வெற்றியை தெரிந்து கொள்வதற்கு தான் நீ போராடுகிறாய். அங்கதான் ஃபைட்டிங் நம்ம நடக்குது. எதுவும் நீ போய் பெருசா ஃபைட் பண்ணல, கர்த்தர் அதை டம்மி ஆக்கிட்டார் கர்த்தர். அது எவ்வளவு பெரிய வெப்பன், அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்தாலும் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய மிசைல்ஸ கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறார். அது போல 1000 ஸ்ட்ராங் ஹோல்ஸ் வந்தாலும் ஒரு மிசைல தூக்குறதுக்கான வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நீ அது தெரியாம அங்க போய் குச்சி எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கிற. ஆகவே யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஜபத்துல நீங்க யுத்தம் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த முள்ள புடுங்குற வேலையில நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டோம்னா நம்ம ஜெயித்து விடலாம். ஆகவே அவுட்லைனுக்காக சொல்ல வரேன். இப்ப முள்ளுன்னா என்னன்னு சொல்லிட்டு விளக்க முடியாது, நான் சொல்லுறேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. முள்ளுகளுக்குள்ளே விதையாதங்கள் சொன்னாரு. நான் இப்ப பேசுகிற தலைப்பு தீர்க்க ஆயுசோடு மனிதன் வாழ வேண்டும். யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த பிரசங்கத்தை கேட்டோன்னே சிலருக்கு உடம்பு செல்லாம போயிருக்கலாம், பயப்படாதீங்க. அவன் நல்ல கத்திரிக்காய மார்க்கெட்ல விட மாட்டான் பிசாசு, சொத்த கத்திரிக்கான விட்டுருவான். அது அவன் எந்த சலசலப்புக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த பாட்டு, யுத்த குதிரை என்ன செய்யுமா, யுத்தத்தை கண்டு மிகி என்று கணக்குமா. எனக்கு ரொம்ப பிடிக்காது. காலை தாள தட்டுமா அப்படின்னு சொல்றாரு. அதை நினைச்சு பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலை தாள தட்டுமா, மிகி என்று கணக்குமா. சண்டைக்கோழிலாம் நான் வளர்த்ததுனால எனக்கு நல்லா தெரியும். குத்தி குடல் வெளியே வரும், சண்டைக்கோழிக்கு குடல் வெளியே வரும். அந்த குடல் எடுத்து உள்ளுக்குள்ள வச்சு அப்படி உள்ளுக்குள்ள வச்சு துணிப்போம்.
குளிச்சு சண்டைக்கிடுவான். அது அப்பயும் சண்டைக்கு தான் போய் நிற்கும் மொழிய ஓடாது. எது தெரியுமா ஓடும்? இந்த கிராஸ் ஆன கோழி, நாட்டுக்கோழிக்கு இந்த கோழி பார்த்தீங்கன்னா சிந்தான ஜிவ்னு தூக்கணும், அப்படியே கத்தும். அந்த கோழி தான் தோக்கும், சண்டை கோழி தோக்காது. அது போல யுத்த குதிரைனா சும்மா கிடையாதுங்க. நெஞ்ச கிழிச்சு குத்து குத்து குத்துன்னு குத்தி கொலை பண்ணா கூட அந்த குதிரை பின்னிட்டு போகாது. சும்மா நினைச்சுக்காது யுத்த குதிரைய. சும்மா தெரியாமல லட்சக்கணக்கா போட்டு வாங்கிட்டு இருக்க குதிரையெல்லாம் அந்த சண்டை கோழி மாதிரி அது ஒரு இனத்தை தேவன் உண்டாக்கி வச்சிருக்காரு. நீ பாக்குற இந்த ரோட்ல போற குதிரை கிடையாது, எட்டி உழைச்சுனா விடுறான்னு கத்துறதுக்கு. அது வந்து கழுத்தை வெட்டினா கூட அங்கதான் சாமொழியை பின்னிட்டு போகாது அந்த குதிரை. அப்படி அதான் ஆண்டவர் அங்க சொன்னார். என் பிள்ளைங்க எப்படி இருக்குன்னா, யுத்த களத்துல என்ன சத்தம் கலா முலான்னு கேட்டாலும் இது நிகி என்று கணக்குமா. அப்ப எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நான் ஜெயித்து காட்டுவேங்கிற அந்த வீர சத்தம், அந்த விசுவாச சத்தம், நீதிமானின் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானின் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், வெற்றியின் கம்பீர சத்தம் தொனிக்க வேண்டும். நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன், இந்த வியாதியை வெற்றி பெறுவேன், இதை விட பெரிய வியாதி வந்தாலும் நான் ஜெயிக்கிறேன், என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன் என்று தாவீது சொல்லுவானேயானால், நீ அபிஷேகம் பெற்ற நீ நான் என்ன சொல்லணும்? என் தேவனாலே மதுளை அல்ல இமயமலையே வந்தாலும் நான் தாண்டுவேன் இயேசுவின் நாமத்தினால. வந்து பார். என்னைக்கு நீங்க பிசாசு சவால் விட போறீங்க? சவால் விடுங்க. அப்படி சாகும்போது சவால் விடுங்க. நீ முடிஞ்சானே தொடரா வாடா அப்படிங்கிற அளவுக்கு நாம் ஆவியில பலனுள்ளவர்களாய் மாற வேண்டும். சரி சார், நம் முல்லை குறித்து தீர்க்க ஆயுசுக்கு எதிர்மறையா இருக்கிற ஒரு சில முட்களை நான் பேர் சொல்லுகிறேன். நடுவில் ஒரு சூரியன் மாதிரி ரவுண்டு போட்டு அப்படி ஒரு ஏறாம இருக்க சரசர சரசரன்னு போட்டுக்கோங்க. அப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள முள்ளுன்னு போட்டு தான்ஸ் அண்ட் பிசில்ஸ் என்று நீங்க போட்டு அங்கிருந்து ஏறாம மார்க் போட்டு ஒரு சில காரியங்கள் சொல்றேன். எல்லாத்தையும் விளக்க முடியாது. டைம் இருந்தா ஒன்னு விளக்குனா நான் இதையும் முடிச்சிடறேன். ஒன்னு வந்து சும்மா எப்படின்னா கதாமதான் சொல்லலாம், சீக்வன்ஸ் பண்ண முடியாது. அறியாமை, இக்னோரன்ஸ் என்று போடுங்க. ஒன்று அறியாமை, இரண்டாவது ட்ரீட்மெண்ட் போடுங்க. நான் அப்புறம் சொல்றேன் ட்ரீட்மெண்ட். தமிழ் என்ன வைத்தியமா, வைத்தியம் போடுங்க. மூன்றாவது வந்து பிலீவிங் த ட்ரெடிஷனல் டிசீசஸ், பாரம்பரிய வியாதிகளை நம்புதல் அல்லது விசுவாசித்தல். பரம்பரையா, பாரம்பரியம்னா வேற இல்லையா, பரம்பரை வியாதிகள். சாரி, ஆனா இங்கிலீஷ்ல ஒரே டேர்ம் வருது இல்லையா, ட்ரெடிஷனல் தான் வருது. பரம்பரைக்கு இங்கிலீஷ்ல ட்ரெடிஷனல் சொல்லணும். ஹெரிடிட்டரி, ஹெரிடிட்டரி டிசீஸா? இல்ல இல்ல, எப்படி இல்ல, பரம்பரை வியாதிகள் இங்கிலீஷ் சொல்லுங்க போதும். ஹெரிடிட்டா, அந்த வியாதிகள் வேற சேருங்க. சரி, அது ஒரு டிசிஷன் போட்டுங்க. நான் ட்ரெடிஷனல் போட்டுக்கிறேன், அது வார்த்தை சரிதான் மாத்திக்கும், வரக்கூடாது. பாரம்பரியம்னாவே பரம்பரை பரம்பரையாக வருதலுக்கு பேர் தான் ட்ரெடிஷனல். சரி விடுங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், மன்னிக்கும், தப்பான்னு திருத்திக்கலாம். சரி, தமிழ்ல எழுதிக்கோங்க. பரம்பரை வியாதிகளை விசுவாசித்தல் போடுங்க. அடுத்தது ஒரு ஏற மார்க் போட்டு தலைவிதியை நம்புதல், தலைவிதின்னு போடுங்க. இன்னொரு ஏற மார்க் போட்டு எதிர்மறையான எண்ணங்கள்னு போடுங்க. இன்னொரு ஏற மார்க் போட்டு தற்கொலை எண்ணங்கள்னு போடுங்க. இன்னொரு ஏற மார்க் போட்டு இயற்கை மற்றும் ஆவிக்குரிய விதிகளை மீறுதல் அப்படின்னு போடுங்க. தற்கொலை, இப்படி பல நீங்களே யோசிக்கலாம். இப்படி பல காரியங்களை அவங்க இருந்தத்துல கொண்டாந்து நீ நீண்ட நாள் வாழாம இருக்கிறதுக்கு அவன் என்னென்ன செஞ்சிருக்கான், அவன் எத்தனையும் செஞ்சு வச்சுட்டான். அவன் இப்ப நம்ம வேலை என்னன்னா இத்தனையும் தூக்குறதா நம்மளுடைய வேலை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி இன்னைக்கு என் பிரச்சனை நிறைவு பண்ணுகிறேன். நிறைய இருக்கிறது அடுத்த வாரம் பேசுறேன். இந்த வைத்தியத்தை பத்தி ஒரு சில காரியங்களை நான் வேகமா சொல்றேன். இந்த ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ட்ரீட்மெண்ட் கீழே ஒரு 4 ஏற மார்க் பிரிச்சு விட்டுருங்க. ட்ரீட்மெண்ட் கீழே 4 ஏற மார்க், நான் சைட்ல எங்க 4 ஏற மார்க் போடுங்க. ஒண்ணு என்ன சொல்றான், ட்ரீட்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா தவறு அல்லது பாவம்னு சொல்றான். ஒரு ஏற மார்க் கீழே போடுங்க. ட்ரீட்மெண்ட் போட்டு ஒரு ஏற மார்க் போட்டு அத தவறு பாவம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றான், இன்னொரு ஏற மார்க் போட்டு எடுக்காமை அல்லது தேவையில்லைங்கிற எண்ணம். என்னங்க செய்யறது, வியாதி வந்துருச்சு அப்படின்ட்டு இவன் அந்த மருந்தெடுத்தா பாவம்னு சொல்றதில்ல, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கிடையாது. இது ரெண்டுக்கு இடப்பட்ட ஒரு அழி போல ஒரு ஸ்டேஜ். ட்ரீட்மெண்ட் எடுக்காமை அல்லது தேவையில்லைங்கிற மனப்பான்மை. மூன்றாவது ராங் மெடிகேஷன் ஆர் செல்ஃப் மெடிகேஷன், தவறான வைத்தியம் அல்லது சுய வைத்தியம். இன்னொரு ஏற மார்க் போட்டு போஸ்ட்போண்டிங் அப்படின்னா தள்ளி வைத்தல் அப்படின்னு போடுங்க. தள்ளி வைத்தல், இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க.
மருந்து எடுக்கிறது பாவம்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எதை வச்சு சொன்னாங்கன்னா 2 ராஜாவை வைத்து வேதாகமத்துல, அது முக்கியமா ஒரு ராஜாவை வைத்து சொல்லி கொடுத்தாங்க. ஆசாங்கிற ராஜா தன் கால்களில் வியாதி கண்ட நாட்களிலே கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு பாத்தியா அடுத்த வருஷம் செத்தான் இருக்குது. பாத்தியா டாக்டர் கிட்ட போன செத்துட்டான் பாத்தியா அப்படிங்கிறாங்க. விஷயம் பரிகாரியை தேடினதல்ல, கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான்ங்கிறதுதான் விஷயம். அப்ப விஷயம் பரிகாரிகிட்ட போனதல்ல, கர்த்தரை தேடாததுதான் ப்ராப்ளம். மருந்து எடுக்கலாங்கிறதுக்கு பைபிள் நிறைய உதாரணங்கள் இருக்குது, நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு ராஜபிளவை வியாதி வந்து விட்டது. அந்த ராஜபிளவை வியாதி வந்தவங்க யாரும் பொழைக்க மாட்டாங்க, அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி. இப்ப அந்த வியாதியே காணோம் போட்டோம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ராஜபிளவை? பாபா கேட்டிருக்கீங்களா? என்ன நியமமா இருக்குது டாக்டர் சார்? வெரி குட். பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த முதல் தானே வருமாங்க, தொடையிலே முதல் தொடையில வந்து தொடவாள சார், அது ராஜபிளவை தானே முதுகுல? சரி உட்காரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராஜபலவை வியாதி ராஜ பரம்பரைக்கு வரும், வந்தா பொழைக்க மாட்டாங்கிறது நான் குழந்தையா இருக்கும் போது எனக்கு கற்பிக்கப்பட்டது உண்டு. வேதாகமத்தில் சான்று இருக்குது, நிப்பாட்டுவோம், ஆர்குமெண்ட் வேணாம். அப்ப அந்த ராஜபலவை வியாதி வந்த ஒரு ராஜாவே ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் செத்து போடுவான்னு சொல்றாரு. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து செத்து போடுவாங்க. இந்த யாரு ஏசியா திருவசி மூலியமா இவன் சொல்லிட்டு வாசல் கூட தாண்ட மாட்டான். இவன் உட்காந்து ஓன்னு அழுவான். அழுத உடனே கர்த்தர் என்ன செய்வாரு, அவனை கூப்பிட்டு 15 வருஷம் அவனுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தேன்னு சொல்லுன்றார். சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும். நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன, அத்திப்பழ அடைய போடுன்னு சொல்றாரு. என்ன சார் சுகம் கொடுத்துட்டல, அப்புறம் இதுக்கு அத்திப்பழ அடை? அவர் சொன்னார், ஆண்டவர் அத்திப்பழ அடைய போடு அப்படின்னு சொன்னார். ரைட். இது அப்படின்னா அத்திப்பழ அடை மருந்தா? அதெல்லாம் கிடையாது. இது அது எதுக்காக போடப்படுதுன்னா, ஆக்சுவலா ஒரு பிளட் லீக் ஆக துடைக்கிறதுக்காக, அதை பஞ்சு வச்சு துடைக்கிறது போல அவர் ஹீல் பண்ணிட்டாரு. அந்த மேல இருக்கிறத சும்மா ஆத்தத்துக்காக எதுக்கோ காத்திருந்த அத்திப்பழ அடையை போட்டுட்டார். எப்படி போனாலும் வைத்தியத்திற்கும் இறைவனுக்கு சண்டை கிடையாது. வைத்தியம் இறைவனோடு சேர்ந்து போகிறது. ஏனென்றால் எது யாரோட சேரு என்று கண்டுபிடிங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லுகிறேன். அது ஒரே ஒரு வசனம் தான் அதுக்கு. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன். யோவான் 10:10. என்ன விளைவிக்கிறோம்? ஒரு காரியம் லைஃபை கொடுத்துச்சா அது தெய்வத்தால வந்தது. உன் லைஃபை எடுத்துச்சுன்னா அது பிசாசோட காரியம். இப்ப வைத்தியம் உயிரை கொடுக்குதா உயிரை எடுக்குதான் பிளான் பண்ண, நிச்சயமா உயிரை கொடுக்குது. சத்தியமா சாத்தான் செய்ய மாட்டான், தேவன் தான் செய்வார். இது உங்களுக்கு புரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. தடுமானதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்கும் போது ரட்சிக்கப்படும் போது தேவன் சுகத்தை கொடுத்ததுனால இவன் என்ன செய்யறான், ஆஹா இதே போலதான் கர்த்தர் சாதாரண வரைக்கும் சுகம் கொடுப்பாரு போல நினைச்சுக்கிறான். நிச்சயமா தடுவாரு. ஆனா நீ செய்ய வேண்டும், நீ செய்யணும்னு தேவன் வெயிட் பண்றாரு. ஓகே, அதனுடைய ஆர்குமெண்ட் நமக்கு இல்ல. ஆக இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்தது தவறுங்கிறத நீங்க அதை விட்டுருங்க. ரெண்டாவது, ட்ரீட்மெண்ட் தேவையில்லை எடுக்காம நீங்க இருக்கிறீங்க, நிச்சயமா தப்பு, நிச்சயமா தப்பு, நிச்சயமா தப்பு. மூணாவது, தவறான வைத்தியம் அதை விட கொடுமையானது. தவறான வைத்தியமும் தவறு. இந்த 3 ரூபா 5 ரூபா டாக்டர்கிட்ட பார்த்து தயவுசெய்து செத்து போயிடாதீங்க. என் கருத்தை நான் சொல்றேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தொட்டியத்தில் பக்கத்துல காமலாபுரத்துல போய் பிரசவத்துக்கு போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவன் வயிற்றுல பையன் இருக்கிறான். டாக்டர் சொன்ன 1 வாரத்துக்கு முன்னாடி வயிற்றுவலி வந்துருச்சு. எல்லாத்துக்கும் சொல்றேன், ஆண் குழந்தைனா பெயின் முன்னாடியே வரும், அவசரப்பட்டுறாதீங்க. அது பெயின் தான், அது இடுப்பு வலி கிடையாது. அது அந்த பிரசவ வேதனை தான். அது ஆண் குழந்தைனா முந்திக்கும் போல இருக்குது. இது ஒரு எப்படி நடக்குது இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி வந்திருக்குது, இடுப்பு வலி வந்திருக்குது. வந்த உடனே டாக்டர் கிட்ட, லோக்கல் இருக்கிற 10 ரூபா டாக்டர் கிட்ட போயிருக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு, டாக்டர் கொடுத்த டேட் என்னமா 1 வாரம் 10 நாள் இருக்குதா, அப்போ அது சூட்டு வலின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாரு. இன்ஜெக்ஷன் போட்ட 3வது நிமிஷம் அந்த குழந்தை செத்து போச்சு வயிற்றுல. நர்ஸு கட்டாது பாத்தியா, நர்ஸ்னா கொஞ்சம் 3 ரூபா கம்மியா அந்த அவர் 10 ரூபா கட்ட நம்ம 7 ரூபா கொடுத்தா போதும் இல்லையா. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சு போச்சு, இந்த சிம்டம்ஸும் இல்லை. அந்த குழந்தை ஆடிட்டு இருந்தது, உதச்சிட்டு இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது, சைலண்டா இருக்குது. அடுத்த நாள் காலையில டாக்டர் நாமக்கல்கிட்ட போனா குழந்தை செத்து போச்சுங்க, நேற்று செத்து போச்சுங்கன்னு தான். இப்ப அம்மாவை காப்பாத்துறதா பிள்ளையை காப்பாத்துறதா கையெழுத்து போட்டுக்கணும்னு புருஷங்கிட்ட போய் ஆபரேஷனே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புருஷங்காரன் போய் டாக்டர்கிட்டலாம் விழுந்து கெஞ்சி கூத்தாடி பொண்டாட்டியை காப்பாத்தினார் அவரு. நான் தான் கடவுளை வந்து சாவிடிச்சாரு. நம்மளுடைய பாருங்க, இது எவ்வளவு பெரிய கொடுமை. அடுத்த நாள் ஆண் குழந்தைங்க வயிற்றுல இருந்தது. சரிங்க, தவறான ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க, செல்ஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க, செல்ஃப் மெடிக்கேஷன் போகாதீங்க. தலைவலின்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சது ஆக்ஷன் 500 தான், உடனே போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு கண்ணு நுழையான அப்புறம் தலைவலிக்கும்.
எது எடுத்தாலும் ஆக்ஷன் 500, பேராசிட்டமால், டோலோ 650, இதுதான் பிள்ளைங்களுக்கு மனசுல கத்து வச்சுட்டு இருக்காங்க. போடு 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 போடுங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க. காசு போனாலும் வெங்காயம் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து போஸ்ட்பானிங், தள்ளி வைத்தல். தயவுசெய்து நான் சொல்றேன், விளையாண்டுட்டு இருக்காதீங்க. தள்ளி வைக்கவே கூடாது வைத்தியத்தை. 2 காரியம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த தள்ளி வைத்தலை பத்தி. கட்டி வந்த உடனே தப்பே கிடையாது. நேரா திருச்சியில விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டல் போய் இந்த கட்டி இது என்ன கட்டின்னு கேளுங்க. அவன் பயோப்சி எடுத்து சொல்லிடுவான் இது என்ன கட்டின்னு. நீ நினைச்சிட்டு இருக்கிற சாதாரண கட்டி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் இயேசு நாமத்தில் கட்டி கரைவதாக 2 நாள் பெருசாகும். நான் ஜெபம் பண்ணி விட்டா கொஞ்சம் வலி இருக்காது, ஆனா கட்டி இருக்கும். கடைசியில 3 மாசம் கழிச்சு கட்டி கொய்யாப்பழ சைஸ் வந்த உடனே சரி வாடி நம்ம சட்டிக்கு போய் பிரோஜனம் இல்லை, நம்ம போய் டாக்டர் கிட்ட போனோம்னா அப்பயும் 30 ரூபா டாக்டர் கிட்ட போவோம். அவன் முக்குன்னு மூக்கி ஒரு 5 நாள் பார்த்துட்டு 100 ரூபா டாக்டர் கிட்ட போங்கன்னு சொல்லுவான். இந்த 100 ரூபா டாக்டர் முக்குன்னு மூக்கிட்டு எனக்கு கேன்சர் கட்டிமா டவுட் இருக்குது, நீங்க அந்த 500 ரூபா டாக்டர் கிட்ட திரும்பி அங்க போய் பாருங்கம்மா. அவன் செக் பண்ணி பார்த்த பிறகு சொல்லுவான் இது கன்ஃபார்மா என்னங்க கேன்சர். கதை முடிஞ்சு போச்சா? இப்ப கேள்வி, கேன்சர் கட்டி வந்த 1 வாரத்துக்குள்ள டயக்னோஸ் பண்ணிட்டா அதை கியூர் பண்ண முடியுமா? பாவா டாக்டர் சார் நீங்க இருக்கீங்க, எத்தனை நாளுக்குள்ள முடியும்? பிகினிங் ஸ்டேஜ் ரைட்டா? ரைட் தானே? சரி, வாதம், பக்கவாதம், இதையும் பிகினிங் ஸ்டேஜ்ல போனா ஒரு 3 hours 7 hours போனா ஹீல் பண்ணலாமா? 14. எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீங்க கூட ஒரு நாள் 1 நேரம் பேசுங்க சார், எங்களுக்குலாம் அறிவை கொடுங்க சார். ஏன் சார் நாங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க சார், நானே தம் கட்டிட்டு இருக்கிறேன். 14 மணி நேரம் அவர் டாக்டருக்கு படிச்சதுனால சொல்றாரு. ஒரு கை ஒரு கால் இழுத்த 14 மணி நேரத்துக்குள்ள தஞ்சாவூர் ஓசு ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் படுக்க வச்சீங்கன்னா நடக்க வச்சு கூட்டி வந்துடலாம். இங்க லோக்கல்ல கில்லாடி ஒருத்தர் இருக்காருன்னா முஸ்லிம் ஒரு டாக்டர் இருக்காரு, பேர் சொல்லக்கூடாது, கரெக்டா ஒட்டி செஞ்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகணும். அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்காதீங்க, போஸ்ட்பான் பண்ணாதீங்க, காசை பார்க்காதீங்க. நல்ல டாக்டரை பாருங்க, நல்ல வைத்தியத்தை பாருங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க. வியாதியினுடைய அச்சு அடையாளம் தெரியாமல் குணமாக்க உன் தேவன் உன்னோடு கூட இருப்பார், உன்னை நடத்துவார். நீ வியாதி உனக்கு இருக்கக்கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் பண்ணாவிட்டாலும் மிக முக்கியமான சில காரியங்கள் மத்தியில் இன்னைக்கு வைத்திருக்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாள் இது நிச்சயமாக உங்களுக்கு உருவத்தில் பலனை தரும். நாம் வெற்றி பெறுவதற்காக ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். ஒரு ஏரோப்ளைன் பறப்பதற்காக டிசைன் பண்ணப்பட்டது போல, ஒரு கப்பல் தண்ணீர்ல கடல்ல நீ போவதற்காக டிசைன் பண்ணப்பட்டது போல, ஒரு பறவை பறப்பதற்காக டிசைன் பண்ணப்பட்டது போல, ஒரு குதிரை ஓடுவதற்காக அது டிசைன் பண்ணப்பட்டது போல நீயும் நானும் வெற்றி பெறுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி நாம் வெற்றி பெறுவோம். நீ தோற்றாத. ஒரு குழந்தை 7 தடவை விழுந்தாலும் 7000 தடவை விழுந்தாலும் என் புள்ள நடக்கும். ஆஹா, அந்த விசுவாசம் வாழ்க்கையில வரட்டும். நானும் ஜெயிப்பேன். நான் சுகம் பெறாவிட்டால் இந்த உலகத்தில் யாருமே சுகம் பெற மாட்டாங்கயா. இதுவரைக்கும் என் வியாதிக்கு வைத்தியம் இல்லாவிட்டாலும் என்னுடைய வியாதிக்கு இறைவன் எனக்கு வைத்தியராக இருக்கிறார். கண்களை மூடுங்களா, நான் சொன்ன வார்த்தை கேளுங்க. எனக்கு தேவன் சொல்லிக் கொடுத்தது நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்யணும். ஓகே, டாக்டர் கிட்ட போற இந்த வியாதி 1 வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா தாங்க சரியா போகுங்கிறான். நீ 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, கர்த்தர் உன்னோட கூட இருந்து 3 மாசம் 4 மாசத்துல நிச்சயமா சுகத்தை தருவார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு காரியம் சொல்றேன். இப்ப டாக்டர் முடியலன்னு சொல்லிட்டாரு. ஆஹா, ஐயோ அதான் வேண்டாம் சார். எல்லாம் விளங்கிக்கோ. டாக்டர் முடிஞ்சதுன்னு சொன்னாதான் டேவிட் பிரகாஷ் கவலை. டாக்டர் முடியலன்னு சொன்னா டேவிட்டுக்கு ஒரே குச்சி. ஏன்னா டாக்டரால் கூடாதது தேவனால் கூடும் என்று கத்த சொல்லிருக்கிறார். அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார். கை கட்டுங்க. தேவன் அங்கே இருக்கிறார். உனக்காக, உனக்கு உதவி செய்வதற்காக எக்காரணம் கொண்டும் எச்சூழ்நிலையிலேயும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு உதவி செய்யும்படி நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எதை உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நீ ஏன் கையை பிடிக்கல, ஆனா நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். glory glory glory. வெற்றி பெறுவதற்கு முன்பதாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிறது போல வெற்றி பின்னாடி வரட்டும் சார். சுகம் 2வது தான் சார். சுகம் பெறணுங்கிற எண்ணம் தான் சார் முதலாவது வரணும்.
சார், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பணக்காரனுக்கும் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவங்களுடைய தாயோ தகப்பனோ அவன் நல்ல ஒரு வேலையோ நல்ல மூளையோ அல்ல சார். நான் மறுபடியும் உங்களுக்குள்ள சொல்ல ஆசைப்படுகிறேன், நான் சாதித்து காட்ட வேண்டும் என்கின்ற அந்த வெறிதான் அவர்களை பெரிய மனிதனாய் மாற்றியிருக்கிறது. கைக்கட்டு, நீ ஜெயிக்கிறதுக்கு அம்மா அப்பா தேவையில்லை. நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த தனியாத வெறி, அந்த தாகம், அந்த கனவு, அந்த தரிசனம் தான் உன்னை ஊதி தள்ளிக்கொண்டு நேர கொண்டு போகும். இருப்பதை கொண்டு திருப்தி அடையாது. உன்னை நம்பருமாய் மாற்ற உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கணும், நான் உன்னை ஏழ்மையாக ஆக்குவேன் என்று தேவன் சொல்லிருக்கிறார். அந்த வெறி தள்ளட்டும். நீ போலும் என்று திருப்தி அடையாது. 5000 திருப்தி அடையாது. 10,000 திருப்தி அடையாது. 1,00,000 திருப்தி அடையாது. உன்னை தேவன் எங்கோ கொண்டு போய் வைக்க தேவன் பிரயாசப்படுகிறார். நீ உன் தேவனுடைய கனவு விலகிக் கொள்ளாவிட்டால் உன் கனவு உன் பிள்ளை விலகிக் கொள்ளாது. அதற்கு முன்பதாக உன் தேவனுடைய கனவை நீ விலகிக் கொள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு உதவி செய்வதற்காக நீ எங்க முடியல உட்காரியோ அங்க உன்னை லிப்ட் அப் பண்றதுக்காக, உன் நிழல் உன்னை விட்டு போனாலும் உன்னை விட்டு பிரியாத தேவன் உன்னோடு கூட வருகிறார். அவர்தாயா லிப்டர், அவர்தாயா ஹெல்ப்பர். ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்யும் கிருபையை தருகிறவர். அற்புதமான ஆண்டவர், அதிசயமான ஆண்டவர், ஆச்சரியமான தேவன், சர்வ வல்லமுடைய தேவன் உங்களோடு கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் வருகிறார். ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி படியை நோக்கி செல்வதற்காக தேவன் கிருபையால் உனக்கு கூட்டிக் கொடுக்கப்பட்ட நேரம், கூட்டிக் கொடுக்கப்பட்ட நாள், கூட்டிக் கொடுக்கப்பட்ட மணி நேரம் நேற்றை விட இன்றைக்கு ஒரு படி முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் எதிர்பார்ப்போடு இறைவனோடு கொடுத்து தரணும். தூங்கி கழிச்சிடாத நேரத்தை, வெற்றிக்கு என்ன திட்டமோ அதை திட்டமிடு. உன்னிடத்துல தென்னை மரத்தை எதிர்பார்க்காத. அவர் தென்னை மரம் என்ன செஞ்சா வருங்கிறது இறைவனுக்கு கற்றுக் கொடுப்பான். வெற்றிக்காக கனவு கொண்டு கொண்டிருக்கிறாயே, படுத்துக் கொண்டிருந்தால் வெற்றி கிடைக்காது. உலகத்திலே மகாபிரிய ஞானி சாலமோன் சொல்லுகிறான், நான் சோம்பேறியின் வயலை நான் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முழுக்காடாய் கிடந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கத்துவர் இடிந்து கிடந்தது, அதை கண்டேன், அதை சிந்தித்தேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன் என்று அவன் சொல்கிறான். தூங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா வெற்றி வராது. இமயம் உன் கைக்கு வராது. நீதான் இமயத்துக்கு போக வேண்டும். வெற்றி உன்னை தேடி வருவதல்ல, நீ வெற்றியை தேடி பிரயாசப்படுவதற்கு வெற்றி கை கட்டும் தூரத்தில் இருக்கிறது. வெற்றி கை கட்டும் தூரத்தில் இருக்கிறது. சுகம் கை கட்டும் தூரத்தில் இருக்கிறது. நல்ல பிரயாசப்படு, நல்ல ஜபத்தோடு இரு. ஆண்டவரே, நான் எந்த டாக்டர்கிட்ட போகணும், எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், 1500 டாக்டர் இருக்கான் திருச்சியில, எந்த டாக்டர் நடத்தணுமோ அந்த டாக்டருக்கு நேராய் நான் நடத்தப்படுவேனாக. அற்புதமான சுகம் எனக்கு உண்டு, தெய்வீக சுகம் உண்டு. அவன் 10 நாள்னு சொல்லி 10 நாள் சுகமான நீ பைபிள் தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். அதற்கு மேல ஒரு